மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டோன்ஸ் ஆர் பேஷண்ட் மேட். பிறப்பிலே சில பேருக்கு கிட்னியிலேருந்து வரக்கூடிய அந்த பைப் வில் கெட் பிளாக்ட் கன்ஜெனிட்டலி பிறப்பாலே. அவங்களுக்குலாம் வந்து as soon as they are born within the first week we operate. அவங்க பல்லுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்காக வயிறுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வருவோன்னு பர சமயம் ஒரு 20 சென்டிமீட்டர் டியூமர் பார்க்குறாங்க. கோயின்சிடென்டலி நியூ பார்ன் பேபிஸ் கேன் ஹேவ் கிட்னி ஃபெயிலியர், விச் இஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தையோட மொத்த வெயிட் ஒரு 4 கிலோ இருக்கும், அந்த கட்டியோட வெயிட் வந்து ஒரு 2 கிலோ இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப அக்ரெசிவ் டைப் ஆஃப் கேன்சர். 84-year-old பாட்டி, அவங்களுக்கு சர்ஜரி வேணுமா வேணாமான்னு நம்ம மனசளவில் நாங்கள் எழுதிக்கிட்டு யோசிக்கிற சமயம் அந்த பாட்டி சொன்னாங்க, டாக்டர் சீக்கிரம் கிளியர் பண்ணி கொடுங்க, என் பேத்தியோட கல்யாணம் வருது, நான் வீட்டுக்கு போகணும். அந்த ஒரு பாயிண்ட்ல கன்வின்ஸ் ஆகி வி கோ ஹெட் ஃபார் சர்ஜரி. இந்த ப்ராஸ்டேட் பற்றி பேசுகிறதே டேபுவாக நினைக்கிறாங்க. நீங்கள் சொன்னது அப்சல்யூட்லி ட்ரூ. கண்டிப்பாக உங்களை மாதிரி நிறைய பேர் அதை எடுத்து சொல்கிறதுனாலையும் பேஷண்ட்ஸ் கிட்ட போய் சேருது. ஒரு 50 வயசுலேருந்து 60 வயசு தாண்டுற ஒரு அடல்ட் பர்சனுக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா 8லேருந்து 9 பேருக்கு ப்ராஸ்டேட் தொந்தரவு இருக்கும். அண்ட் இந்தியாவில் நம்பர் 1 கேன்சர் லங்காக இருந்தாலும் நம்பர் 2 மென்ல இருக்கிறது ப்ராஸ்டேட் கேன்சர். ஸோ ஒருத்தர் 15 வருஷம் ஸ்மோக் பண்ணார், ஹெல்த்தியாக இருக்காருன்றது இல்லாமல் ஒரு 20 வயசு பையன் ஃபர்ஸ்ட் டைம் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறப்ப கூட மூளையில் இருக்க ரத்த வெசல் சடனாக க்ளோஸ் ஆகி ஸ்ட்ரோக் வரலாம், இல்லை ஹார்ட்டில் இருக்க பிளட் வெசல் சடனாக க்ளோஸ் ஆகி இமீடியட் ஹார்ட் அட்டாக் வரலாம். பீர் குடித்தா கிட்னி ஸ்டோன் வந்து கரையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மித்ஸ் வந்து இது மித்ஸ் தானே? நீங்கள் அதை பீர் குடிக்கிறதுனால டெம்பரரியாக கிட்னியோட யூரின் அவுட்புட் வேணால் இம்ப்ரூவ் ஆகும். லக்கிலி அந்த பேஷண்ட்டுக்கு கல் வெளில வந்துடும். அந்த கேங்கில் இருக்க எல்லாரும் டாக்டர்ஸாக மாறிடுவாங்க. எவ்ரி ஒன் பிகம்ஸ் அன் அட்வொகேட் ஃபார் பியர். ஸ்டோனாக வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஹே காய்ஸ், இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் ஒரு ஹெல்தியான பாட்காஸ்ட்டாக இருக்க போகுது. கிட்னி ப்ராப்ளம்ஸ், கிட்னியில் வரக்கூடிய கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும், இல்லை கிட்னியில் வரக்கூடிய கேன்சர், அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு வயதுக்கு அப்புறமா ப்ராஸ்டேட் கிளாண்டில் வரக்கூடிய பிரச்சனை, ப்ராஸ்டேட் கேன்சர், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் டாக் அபவுட் மென்ஸ் ஹெல்த் வித் வெல் நோன் யூரோலஜிஸ்ட், யூரோ ஆன்காலஜிஸ்ட், ரொபோட்டிக் சர்ஜன் டாக்டர் சிவராஜ் பரத்குமார். ஹலோ டாக்டர். ஹாய், வெல்கம். தேங்க்யூ. இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் எங்களுக்காக வந்திருக்கீங்க. நிறைய விஷயம் பேச போகிறோம். ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மென் விமன் யாராக இருந்தாலுமே ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது ரீசன்ட் டைமில் நான் ஒரு டேட்டா பார்த்தேன், லைக் படித்தேன். அதில் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா 50% மேலே மென் வந்து அவங்களோட ஹெல்த்தை ரொம்ப கன்சர்னாக எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. எஸ்பெஷலி ரொம்ப சீனியர் சிட்டிசன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலேயே வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து சொல்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து யூரோலஜிஸ்ட்டாக இருக்கீங்க, யூரோ ஆன்காலஜிஸ்ட்டாக இருக்கீங்க, அண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க, ரொபோட்டிக் சர்ஜனாக இருக்கீங்க. இந்த இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, ஸோ 2-3 கொஸ்டின் கேட்டிங்க. ஹெல்த் வந்து மென் பார்த்துக்கிறது இல்லை. எஸ், தட் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ. நாட் ஓன்லி மென், மோர் ஸோ விமன். யாருமே அவங்க ஹெல்த்தை இந்தியாவில் பர்சே ஹெல்த் பார்த்துக்கிறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இஸ் சம்திங் லைக் அ குட் ரன்னிங் கார். நெக்ஸ்ட் சர்வீஸ் வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம் தே கோ டு த ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி நம்ம ஹெல்த் வியூ பண்ணுற ஒரு சொசைட்டியில் அப்ரிங்கிங் இருக்கிறதுனால வி நெவர் டேக் ஹெல்த் as a பார்ட் ஆஃப் லைஃப். இஃப் யூ லுக் அட் இட், த மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யுவர் லைஃப் இஸ் யுவர் பாடி. Okay. And some people call it the temple. How well you take care of your body, that well it will reward you in life. உங்களை ரிவார்ட் பண்ணுறது நாட் இன் ஹவ் யூ லுக் ஆர் ஹவ் யூ டூ யோர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். நோ, இட் ரிவார்ட்ஸ் யூ இன் ஹவ் வெல் யூ ஃபங்க்ஷன் இன் யுவர் லைஃப். இப்போ நீங்கள் பண்ண போகிற ஒரு ஒர்க், லெட் இட் பி ரைட்டிங் 1 list of 10 items every day. If you also integrate health caringக்காக a bit of exercise and keep yourself active and fit, take care of your diet, you will be able to do the same job for a longer period of time. So all you need to do is spend some time every day to take care of your health and not consider health வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு இப்போ நான் டாக்டர் பக்கம் திருப்பணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கிற வரைக்கும் ஹெல்த் இஸ் மோஸ்ட் ஈஸிலி forgotten. And unfortunately நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் வந்து they are so well purpose and career driven, பட் ஹெல்த்துக்கு அந்த அளவு ஒரு பார்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வாட் யூ ஆஸ்ட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. தட் இஸ் வை வி ஆர் டூயிங் திஸ் பாட்காஸ்ட் அண்ட் மெனி சச் எஜுகேட்டிவ் வீடியோஸ், மெயின்லி டு டெல் எவ்ரி ஒன் தட் ஹெல்த் இஸ் அன் ஈக்குவல் பார்ட் ஆஃப் யுவர் growth. A lot of career growth without a good health will be a shorter career.
ஸோ ஹெல்த் இஸ் தட் இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் அபவுட் த டிபார்ட்மெண்ட், ஸோ யூராலஜி இஸ் சிறுநீரக அறுவை சிகிச்சை. பேசிக்லி வி டீல் வித் பிளம்பிங் இந்த பாடின்னு சொல்லலாம். பேசிக்லி உங்கள் பாடியோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் தெரியும். பிரெயின் இஸ் ஃபார் திங்கிங், lung is for breathing, heart is for pumping, liver is for detoxification, and pretty much kidney it is considered something like a tea filter. You want to filter something and get only the purity out of it, you use a tea filter. Ditto is the kidney inside the body. Okay. It works every minute, 24 hours a day, 7 days a week, 365 days a year. Basically, உங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கிறிஸ்டல்ஸ் ஆர் எலிமினேட் பண்ணி டு பாஸ் இட் இன் டு த யூரின். தி அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் தட் யூ டேக், எது உங்கள் பிளட்டுக்கு மசில்ஸ்க்கு தேவை, எது எக்ஸ்ட்ரா தேவையில்லை, அதை புஷ் அவுட் பண்ணுறது. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க அசிடிட்டி, அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோட அசிடிட்டி, அதை பேலன்ஸ் பண்ணி எவ்வளோ பிளட்டில் தேவை எவ்வளோ தேவையில்லைன்றதை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது. இந்த எல்லா ஜாபையும் பண்ணுற ஒரே ஆர்கன் வில் பி த கிட்னி. ஸோ த கிட்னி டஸ் ஸ்பிளிட்டிங் வாட் இஸ் நெசசரி அண்ட் நாட் நெசசரி. அண்ட் உங்களுக்கு நெசசரியாக இருக்கிறத பிளட்லேருந்து எடுத்துகிட்டு திருப்பி பிளட்டு கொடுத்துருது. நெசசரி இல்லைன்றது இட் ஜஸ்ட் பாஸ் ஆன் டு த பிளாடர். And when it's a socially acceptable time, we use the restroom and empty the bladder. So that is urology in core. And uro-oncology-ன்றது இந்த சப்ஜெக்ட் pertinent இதில் மட்டும் வரக்கூடிய கேன்சர்கள். Number 1 prostate cancer, number 2 kidney cancer, and then bladder cancer. These are the 3 most common. இதை பற்றி ஸ்டடி, the subject related to this is uro-oncology. ஓகே. ஸோ இப்போ கிட்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது? இப்போ கிட்னினாலே கிட்னி ஸ்டோன் தான் எல்லாருக்கும் தெரியும், இல்லை கிட்னி ஃபெயிலியர். ஸோ என்ன பாசிபிள் டிசீசஸ்லாம் வரதுக்கு இருக்குது? ஸோ பாசிபிள் டிசீசஸ் ஆர் மெனி. நீங்கள் சொல்கிற கிட்னி ஸ்டோன் இஸ் டெஃபினெட்லி த மோஸ்ட் காமன். நவ் வி ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்டோன் கிளினிக்ஸ் ஆல்சோ. இட் ஹஸ் பிகம் ஸோ காமன் தட் ஸ்டோன் வந்தால் லெட் பீப்புள் கூகுள் ஸ்டோன் அண்ட் கம் டு அஸ். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே கிட்னி இஷ்யூஸ் வரலாம். பிறப்பிலே சில பேருக்கு கிட்னியிலேருந்து வரக்கூடிய அந்த பைப் வில் கெட் பிளாக்ட் கன்ஜெனிட்டலி, பிறப்பாலே. அவங்களுக்குலாம் as soon as they are born, within the first week we operate open. If you want to do laparoscopy, we wait till they reach about a certain age and then we try to do laparoscopy. Adiyume we have started doing open laparoscopy soon after birth. Even when the baby is 3 kg, 3.5 kg, laparoscopy is done. ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னா, பிறப்பில் 2 கிட்னியில் ஒரு கிட்னி அப்ஸ்ட்ரக்டாக இருந்ததுன்னா அந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகவே ஆகாது. ஆல் த ஃபில்ட்ரேஷன் கிட்னி பண்ணும், பட் அந்த யூரின் வெளியில் எக்ஸ்க்ரீட் ஆகாது பாடியிலேருந்து. ஸோ தட் பிகம்ஸ் டாக்ஸிக் அக்யூமுலேஷன். தட் இஸ் ஒன். அண்ட் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆர் தேர். வெசிக்யூரிட்ரிக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நார்மலாகவே இப்போ சில பேருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிங்கர் இருக்கிற மாதிரி, ஃபிங்கரில் இட் இஸ் குட், தெர் இஸ் நோ ஹார்ம், தெர் இஸ் நோ பெனிஃபிட். பட் கிட்னியில் எவ்ரி திங் இஸ் ஹார்ம்ஃபுல். தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் லைக் கிட்னி நார்மல் பொசிஷன் இங்கே இருக்கும் எல்லாருக்கும், அங்கே எல்லாமே கீழே இருக்கிறது, ஹார்ஸ் ஷூவாக இருக்கிறது. இதெல்லாம் சேஃப் அனாட்டாமிக்கல் வேரியேஷன்ஸ். பிறப்புலேருந்தே இருக்கும், பட் எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக கொடுக்காது. பட் ஒரு அடைப்பு இருக்கிறதோ, இல்லை ஒரு ரிஃப்ளெக்ஸ் கீழேருந்து யூரின் மேலே போகிறதோ, இல்லை கிட்னியோட ஃபங்க்ஷனிங் போர்ஷன் 1 பிட் தான் டெவலப் ஆகிருக்கு, செகண்ட் ரீனல் யூனிட் டெவலப்பே ஆகலை. ஸோ பை பர்த் அவங்களுக்கு ஒரு கிட்னி. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பர்த்லேருந்து வரலாம். அதை தாண்டி ஆஸ் யூ லிவ் த்ரூ யுவர் லைஃப், எபிஜெனட்டிக்ஸ் சொல்லுவாங்க, ஹவு யூ லிவ் யுவர் லைஃப், அதில் அக்வயர் பண்ணுற டிசீசஸ் தான் எவ்ரி திங் எல்ஸ் தட் யூ காமன்லி நோ அபவுட். அண்ட் நீங்கள் சொன்ன ஸ்டோனும் அந்த மாதிரி தான். ஸ்டோன், I will tell all my patients, it's purely a lifestyle disease. நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை வாழறீங்களோ அதை பொறுத்து தான் ஸ்டோன் வருது. So if you follow a good diet, if you are well hydrated, we can almost guarantee that you will not get a stone. There are very few reasons which are inborn. உடம்புலேயே சில ப்ராப்ளம்ஸ், என்சைம்ஸ் இல்லாததுனால ஸ்டோன் வருது. But majority of the stones are patient made. Stone இல்லாமல் the major problems that we can have are kidney cancer. A few of them are ரீசன் ரிலேட்டட், லைக் ஸ்மோக்கர்ஸ்க்கு கிட்னி கேன்சர் அதிகமாக வரும். பிளட் ப்ரெஷர்ஸ் எலிவேட்டடாக பல வருஷமாக இருக்கவங்களுக்கு தேர் அட் இன்க்ரீஸ் ரிஸ்க். கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கும் தெர் இஸ் அன் ஹையர் ரிஸ்க். இது இல்லாமல் தேர் ஆர் பேசிக் ஜெனட்டிக் ரீசன்ஸ் வை கிட்னி கேன்சர் கேன் டெவலப். அதை எப்படி இருக்குன்றதை நவடேஸ் பேஷண்ட்ஸ் வரப்போவே எனக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை யாருமே கேட்கறது இல்லை. அவங்க ப்ராப்ளம் தெரிஞ்சு ஒரு 5 வெப்சைட்ஸில் படிச்சுட்டு, இப்போ ஏஎம் 2-3 இருக்குது, சாட் ஜிபிடி இருக்கு, யூ ஹேவ் கிராக், யூ ஹேவ் கிளாட், எல்லார்கிட்டையும் மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் முடிச்சுட்டு டாக்டர் கிட்ட வர்றது இஸ் ஜஸ்ட் டு மேக் ஷூர் த டாக்டர் அண்ட் த ஏஐ ஆர் கரெக்ட். ஸோ அவங்க கேட்குற நம்பர் 1 கொஸ்டின் எனக்கு ஏன் இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு, நவ் வாட் வி ஹவ் ஸ்டார்டட் டூயிங் யூரோ ஆங்காலஜியில் கேன்சர்ன்னு இருக்கிறதுனால வி கோ 1 ஸ்டெப் வாட் இஸ் நெசசரி, ஐ வுட் சே டியூலி. எல்லாருக்குமே ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது எதனால உங்களுக்கு வந்துச்சு,
இஸ் தேர் அ ப்ராபபிலிட்டி உங்கள் பிரதர் சிஸ்டர் சன் சில்ட்ரன் யாருக்காவது வருமா அப்படின்றது. தட் இஸ் ஆல்சோ நவ் பார்ட் ஆஃப் பிகம் எவ்ரிடே ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ கேன்சர் இஸ் செகண்ட். அண்ட் தேர்ட் இஸ் கிட்னி ஃபெயிலியர், க்ரானிக் கிட்னி டிசீஸ், சிகேடி பேஷண்ட்டுன்னு சொல்லுவோம். நிறைய பேர் டயாலிசிஸில் இருப்பாங்க. ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் பிக்கப் பண்ண முடியும். தே ஆர் வெரி மேல்நரிஷ்ட், டார்க் ஸ்கின்ட், வெரி டீஹைட்ரேட்டட், அந்த ஒரு வைட்டாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லாமல் ஒரு உதிர்ந்த ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க கிட்னி டிசீஸ். பார்க்கும்போதே அந்த ஒரு வீக் பர்சன் அப்படின்ற ஒரு லுக் இருக்கும். ஓகே. இப்போ ஒரு ஹெல்த்தி பர்சனை பார்த்தா யூ ஃபீல் தட் திஸ் இஸ் அ பிரைட் யங் பர்சன். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க, ஈவன் அட் அன் யங் ஏஜ் ஆஃப் 10-12. Okay. So that is kidney failure. These are all the common things that we see in patients nowadays. Okay. So kidney problem வந்து quite common-ஆ இருக்கு. லைஃப் ஸ்டைல் வந்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் அ மேஜர் ரோல்னு சொல்லியிருக்கீங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறோம்? என்னென்ன மிஸ்டேக்ஸ்னா பின் பாயிண்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, ஒன் இஸ் டயட். தட் இஸ் தி மோஸ்ட் மேஜர் திங். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? earlier we used to have more of baked food and more of home cooked preparations. இப்போ இந்த so called fast track life where everyone is running behind some target, we all take whatever comes to our table. That is a lot of junk, a lot of processed food, a lot of added preservatives, and all of these are harmful to the body. Harmful to the body, harmful to the kidney also. Second, lifestyle, sedentary lifestyle. முந்தின காலத்தில் everyone had some work to do every day. இப்போ வந்து my job is to the desk. Almost 70% of the population, நம்ம ஓபிடியில் பேஷண்ட்ஸ் கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார், how is your daily day அப்படின்னு கேட்டிங்கன்னா, I am attached to the desk 8 hours a day, I sleep 8 hours a day, I relax 8 hours a day. So there is no time for the person to have any bit of physical activity. Okay. Office second floor la irundha kuda people prefer a lift. Only first floor la irukkrappa when there is no time they use the staircase. Staircase வந்து almost ஒரு fire requirement, license kana requirement ah mari pochu. Patients never, or rather people never use staircase and hence become patients. Okay. Is the most common thing. Okay. ஸோ இப்போ நீங்கள் கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து நிறைய நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சேலஞ்சிங்கான ஹிஸ்ட்ரியா இல்லை கேஸ் சினாரியோ மாதிரி? கேஸ் சினாரியோ மாதிரியும் சொல்லலாம். ஓகே. சேலஞ்சிங்கான ஹிஸ்ட்ரி வில் பி அ பேஷண்ட் ஹூ இஸ் நாட் கிளியர் வித் த ஹிஸ்ட்ரி. அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைலை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப தே ட்ரை டு ஹைட் அ ஃபியூ திங்ஸ், திங்கிங் இதை டாக்டர்கிட்ட சொன்னால் டாக்டர் திட்டுவார் அப்படின்ட்டு. But the basic job of a doctor is to understand your lifestyle first, okay, so that we can pick out the reason why this has happened, and try to understand how the disease is naturally processed in your life. Okay. Challenging on a case scenarios pathina, yes, we do have a lot of challenging case scenarios, right from picking up a diagnosis. If a kidney tumor vanduchna, it is said that 95% of them are cancer. Okay. So we don't advise a biopsy. But on the remaining 5 இருக்கு இல்லையா, 100ல 5 பேருக்கு அது கேன்சர் இல்லாத கட்டியா கிட்னியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப we have to take a judgment call. இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம பயாப்சி போட்டு நீடில் செக் பண்ணக்கூடாது. பட் பேஷண்ட்டுக்கு கிட்னியை ரிமூவ் பண்ண போகிறோமா, அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோமா, those are all difficult decision points where you have to cross, you have to do what is correct for that particular patient. If the patient is let's say 20 to 50, who is a very young patient in our scenario, we will try to preserve the kidney as much as possible and remove, வெறும் அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். Okay. Elderly patient more than 75, we would rather say remove the entire kidney. And in treatment wise, challenge ன்னு பார்த்தீங்கன்னா, yes, we have really large tumors, ஒரு 18-20 centimeter kidney cancer tumor. Patient is absolutely asymptomatic, அவங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. Healthy 65-year-old, இது வரைக்கும் எந்த ஒரு டெஸ்ட்டும் பண்ணது கிடையாது. ஆக்சிடென்டலி அவங்க பல்லுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்காக வயிறுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வருவோன்னு பர சமயம் ஒரு 20 சென்டிமீட்டர் டியூமர் பார்க்குறாங்க. ஒன், இட் இஸ் டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் த பேஷண்ட் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கேன்சர் கட்டி இருக்குன்றது. செகண்ட், வென் எவ்ரி ஒன் சேஸ் யூ ஷுட் டூ இட் ஒன்லி ஓப்பன் சர்ஜரி, வி வெண்ட் அஹெட் அண்ட் டிட் அ robotic surgery. And the entire 20 centimeter tumor was removed through 4 dots. அப்படியா? And only the specimen extraction கீழே ஒரு பெயின்லெஸ் சென்சேஷன் போட்டு அந்த என்டையர் டியூமரை உடைக்காமல் ஒரு அப்படியே க்ளோஸ்ட் பாக்ஸாக எடுத்து பயாப்சிக்கு சென்ட் பண்ணுறோம். These are the few challenging things we see day in and day out. A lot more variable challenges come. 20 centimeterனா எவ்வளவு பெருசு? It will be this big. Okay. Where it's supposed to be only this much. அது எப்படி 4 ஹோல்ல நீங்க இப்படி பண்ண முடியும்? So that is definitely the advantage of robota.
அண்ட் தட் பர்டிகுலர் பேஷண்ட் 4 இடத்துல வந்து எல்லா டாக்டரும் ஓப்பன் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. மியர்லி ஃபார் த ஃபேக்ட் தட் நீங்கள் நியூமோபெரிட்டோனியம் ஸ்டார்ட் பண்ணி சர்ஜிக்கல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. எங்கே மூவ் பண்ணிங்கனாலும் கட்டி தான் இடிக்கும். அண்ட் கேன்சர் சர்ஜரியில் வந்து கட்டியை டச் பண்ணாமல் ரிமூவ் பண்ணுறது தான் இஸ் த ஹோல் சீக்ரெட் கோட். பட் வென் யூ ஹேவ் அ ரோபோட், இட் இஸ் லைக் ஹேவிங் பெட்டர் ஃபிங்கர்ஸ், ஷார்ப்பர் ஃபிங்கர்ஸ், ஃபைனர் ஃபிங்கர்ஸ். ஸோ த டிசெக்ஷன் இஸ் மச் ஷார்ப்பர் அண்ட் பிளட் லாஸ் இஸ் வெரி மினிமல். நம்மளுக்கு எது தேவையில்லையோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணுவோம். எது நம்ம உடம்புக்கு தேவையோ அதை அனைத்தையும் உள்ளே வச்சுட்டு வர்றது தான் அந்த சர்ஜிக்கல் ப்ராசஸோட அட்வான்டேஜ். அண்ட் தட் பேஷண்ட் வென்ட் ரியலி வெல். சூப்பர். இது இந்த மெடிக்கல் டேர்மை தாண்டி இந்த இடத்துல இந்த கொஸ்டின் எனக்கு கேட்கணும்னு தோணுது. இந்த மாதிரியான ஒரு கேஸ் வந்து நீங்கள் எடுக்கும்போது டாக்டர்ஸ் வந்து எல்லாரையுமே காப்பாற்றணுன்ற ஒரு மோட்டிவ் தான். பட் ஸ்டில் இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் ஓகே திஸ் ஐ கேன் டூ இட் அப்படின்னு எப்படி உங்களுக்கு இருக்குது? So not every doctor is trained with 30 years experience. Training comes with what your teachers teach you and what are the cases that you see. And then as you start practicing over the years, experience develops. But we never carry the confidence of one surgical patient to the next. அது நடக்கவே கூடாது. Each patient is approached as a fresh patient and we try to do what is correct for that particular patient. இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஏஜ் குரூப்பில் இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது, இந்த பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட், நான் அந்த பேஷண்ட்டுக்கு இதை நல்லா பண்ணேன் அப்படின்றதுக்காக இவருக்கு இதை நம்ம என்றைக்குமே ஆஃபர் பண்ணவே கூடாது. ஸோ அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வாட் இஸ் த கரெக்ட் திங், வி ஷுட் ஆஃபர் தட். அண்ட் இன் தட் சென்ஸ் இஃப் யூ ஆஸ்க் வாட் இஸ் த மென்டாலிட்டி வென் வி டூ தட், இட்ஸ் ஜஸ்ட் அ காம் மென்டாலிட்டி, டூ வாட் இஸ் கரெக்ட் அட் ஈச் ஸ்டெப். அண்ட் அந்த பேஷண்ட்டுக்கு ஓப்பன் இஸ் பெட்டர்னா வித் நோ டேமேஜ் டு அவர் ஈகோ வில் சே ஓப்பன் இஸ் பெட்டர். ஓகே, do what is right. ஓகே. இப்போது நம்ம கிட்னி கேன்சர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கிட்னி கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கும்போது கிட்னி ஸ்டோன்னாலே அவ்வளோ வலிக்கும். கேன்சர் கட்டி அப்படின்னும் போது பெயின் வந்து இன்னும் அதிகமாக தானே டாக்டர் இருக்கும்? இல்லை, இட் இஸ் ஆக்சுவலி த ரிவர்ஸ். இப்போ கிட்னி கேன்சர் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம், எங்கள் ஓபிடியில் பார்த்தீங்கன்னா 10 கேஸ் இருந்ததுன்னா 6 to 7 கேசஸ் இந்த மாதிரி பல்ல சொத்தைக்காக ஸ்கேன் பண்ணோம், இல்லை வேறு ஏதோ வயிறு வலின்னு நினச்சிட்டு போய் ஸ்கேன் பண்ணோம், இல்லை எங்கள் அம்மாவுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ண போகிறோம், சரி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணலான்னு பண்ணோம். இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஸ்கேன் டாக்டர் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன், ஒரு கட்டின்னு சொல்லிட்டாரு, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் டாக்டர். இன்சிடென்டலோமா, இன்சிடென்டலி ஐடென்டிஃபைட் டியூமர்ஸ், திஸ் இஸ் வாட் இஸ் 60 to 70% ஆஃப் கிட்னி கேன்சர்ஸ். ஸோ தே ஹாவ் 0 presentation டு த பேஷண்ட். அண்ட் இதை பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் இன்சிடென்டலாக யூ ஃபைண்ட் அவுட், இட் மீன்ஸ் யூ ஃபவுண்ட் இட் ஏர்லி இன் த ஸ்டேஜ். ஓகே. இதுவே அந்த கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி பக்கத்தில் இருக்க லிவருக்கோ, இல்லை இந்த பக்கம் இருக்கிறப்ப ஸ்ப்ளீனுக்கோ, இல்லை குடலுக்கோ பரவி மோஷன் ட்ரபிள்ஸ் வந்து, லிவர் ஃபெயிலியர் வந்து, இல்லை லங்ஸ்க்கெல்லாம் பரவி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வந்து, இல்லை ரத்த குழாய்க்கு பரவி கால்லாம் வீக்கமாயிடுச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் அ ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 டிசீஸ். இன் தட் சென்ஸ் நம்மளோட ட்ரீட்மெண்ட் இன்டென்ஷன் டு தட் பேஷண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளால் சர்ஜரியோ மெடிசன்ஸோ கொடுத்து அந்த டிசீஸை க்யூர் பண்ணுற ஸ்டேஜை தாண்டி போயிடுவாங்க அவங்க. ஸோ இன்சிடென்ட்லி டிடெக்டட் டியூமர்ஸ், எந்த ஒரு உடம்பு ரீதியான பிரச்சனையும் இல்லாமல் தற்செயலாக ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிற கட்டிகள் ஆர் ஆக்சுவலி அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். ஸோ சிம்டம்ஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் இருந்தால் டாக்டரை போய் பார்க்கணும்? கிட்னி கேன்சருக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் டாக்டரை போய் பார்க்கணும்? ஸோ சொன்ன மாதிரி கிட்னி கேன்சருக்கு மேஜராக சிம்டம்ஸ் இருக்க போகிறது இல்லை. அதனால தான் வி என்கரேஜ் பேஷண்ட்ஸ் டூ மாஸ்டர் ஹெல்த். இல்லை, அதுதான் சொன்னோம் இல்லையா, 30-40% வந்து சிம்டம்ஸோடு வருவாங்க. பை தட் ஸ்டேஜ் தே ஆர் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. அந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்மளோட ட்ரீட்மெண்ட் இன்டென்ஷனே வந்து அவங்க வலியை குறைக்கலாம், கட்டியோட ப்ராக்ரெஷனை குறைக்கலாம். அவங்க வந்து 2 இயர்ஸ்ன்றதை 5 இயர்ஸ் ஆக்கலாம், 5 இயர்ஸ்ன்றது 6 இயர்ஸ் ஆக்கலாம். அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் ட்ரீட் பண்ண முடியுமே தவிர பேஷண்ட்ஸ்க்கு சிம்டம்ஸ் டெவலப் ஆகாமல் தற்செயலாக கண்டுபிடிச்சி ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிற கிட்னிகளுக்கு we can achieve 100% cure for kidney cancer. Okay. ஸோ அந்த பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம எப்படி ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் ஆல்சோ சம்திங் வி ஷுட் ஆன்சர். வி என்கரேஜ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப். பேஷண்ட்டுக்கு மோர் அண்ட் மோர் ஜென்ரல் பப்ளிக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ண இன்சிடென்டலாக பிக்கப் ஆகுறது அப்படி தானே நம்மளால் போய் பேஷண்ட் கிட்ட இருந்து பிக்கப் பண்ண முடியும். ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்அப், டூயிங் அ பீரியாடிக் சர்வைலன்ஸ் ஃப்ரம் த ஏஜ் 50, once in 2 years at least, to make sure the gross parameters are normal. Definitely எல்லாரோட லைஃபுக்கும் இட்ஸ் அ யூஸ்ஃபுல் திங். யூஸ்ஃபுல். ஓகே. இதுக்கு எதுவும் ஏஜ் ஃபேக்டர் இருக்கா கிட்னி கேன்சர் வர்றதுக்கு? Kidney cancer per se is more common after age 45-50. Okay. And it's more common in men than in women. Definitely smoking, as we discussed, is higher reason. Blood pressure is a higher reason. Kidney failure is a higher reason. But we have also had kidney cancer in 18-year-old girls. Oh.
ஸோ காமன்னு கேட்டிங்கன்னா above 45-50, ஓகே but it is not uncommon to have an younger age. ஓகே Coincidentally, newborn babies can have kidney tumor, which is பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தையோட மொத்த வெயிட் ஒரு 4 கிலோ இருக்கும், அந்த கட்டியோட வெயிட் வந்து ஒரு 2 கிலோ இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப அக்ரெசிவ் டைப் ஆஃப் கேன்சர். வி ஹேவ் டு ஓப்பன் தி அப்டமன், ரெண்டாக போல அந்த கட்டியை வெளில எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பேபியோட ஃபால்ட் இல்லை, பேபி ஸ்மோக் பண்ணியிருக்க போகிறதில்ல, பிளட் ப்ரெஷர் வந்திருக்க போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்சஸ் தட் வி ஆல்சோ என்கவுண்டர் அண்ட் ட்ரீட். ஓகே அது கொஞ்சம் சேஃபாக இருக்குமா அந்த சர்ஜரி? சர்ஜிக்கல் ப்ராசஸ் பண்ணலன்னா தி அவுட்கம் இஸ் வெரி ரொம்ப மோசமாக இருக்க போகுது. ஸோ நம்ம அந்த சர்ஜிக்கல் ப்ராசஸ் சேஃபாக பண்ண வேண்டியது நம்ம டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே இஸ் இட் அ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சர்ஜரி? எஸ், பட் no doctor will accept a baby having a tumor. கண்டிப்பா. ஆமாம். ஸோ இட் இஸ் a difficult thing to go through for the doctor also, ஓகே but not as much as for the parents. எவ்வளோ சேலஞ்சிங் இருக்குல்ல. லைக் இப்போ இந்த கிட்னி கேன்சருக்கு வந்து இப்போ அட்வான்ஸ்டாக என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு டாக்டர்? என்னதான் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக பேசினாலும், சில்ட்ரன் பேரண்ட்ஸ் டிஃபிகல்ட்டினாலும், கிட்னி கேன்சர் now in 2026 you have a lot of treatment options. You don't have to look at it like it's a very ஐயோ ரொம்ப சோகமான விஷயங்கள் பேசுகிறாங்க இவங்க, என்ன கிட்னி கேன்சர்னு வந்துட்டால் நம்ம லைஃப் ஓட குவாலிட்டியும் நம்ம லைஃபோட திங்கிங்கும் அந்த மோட்டிவேஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர போல இருக்கே டாக்டர். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. உங்களுக்கு கிட்னி கேன்சர் வருது, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கையான டாக்டர் பாருங்கள் அண்ட் ஃபுல்லாக நம்புங்க. அண்ட் இஃப் த டாக்டர் இஸ் குட், உங்களுக்கு தேவையான கரெக்டான ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய டாக்டராக இருந்தாருன்னா யூ ஷுட் ரெஸ்ட் அஷ்யூர்ட் நீங்கள் கரெக்டான கையில் இருக்கீங்க. இந்த 2026ல் ஆல்மோஸ்ட் ஃபார் த லாஸ்ட் 13 years ரொபோட்டிக் சர்ஜரி வந்ததுலேருந்து கிட்னி கேன்சர் ட்ரீட்மெண்ட் இஸ் கிரேட்லி இம்ப்ரூவ்ட். பேஷண்ட்டுக்கு ஒரு பெரிய ஓப்பன் பண்ணி எலும்புகளை உடச்சி கட்டி எடுக்காமல் ஜஸ்ட் 4-5 டாட்ஸ் போட்டு டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த டியூமர் மட்டும் நம்மளால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியும். அதே மாதிரி 2026ல் மெடிசன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. முந்தின காலத்துலலாம் நம்ம எல்லா மெடிசனுக்கும் வந்து கேன்சர்னு வந்ததுன்னா ஓகே அவர் கேன்சர் டாக்டர்ப்பா, நம்ம அவர்கிட்ட போனோன்னா அவர் நம்மளை அட்மிட் பண்ணிவிட்டு நரம்பு வழியாக கீமோதெரப்பி கொடுப்பாரு. பேஷண்ட் வந்து அடுத்த 3 மாதத்தில் அடையாளம் தெரியாத மாதிரி மெலிஞ்சிட்டு முடி கொட்டிட்டு வாமிட்டிங் எப்போ பார்த்தாலும் வாந்தி எடுத்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வீட்டில் லூஸ் மோஷன் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு பேஷண்ட்டோட அந்த ஒரு லைஃபோட எசன்ஸையே எடுத்துடுற ஒரு கீமோதெரப்பியை தான் கொடுப்பாரு கேன்சர் டாக்டர். நீங்கள் கேன்சர்னு அவர்கிட்ட போகிறதோட நீங்கள் அமைதியாக வீட்டிலேயே இருந்துடலான்ற காலம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் டாக்டர்கிட்ட வராங்க, நம்ம எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுக்குறோம், கீமோதெரப்பி பண்ணுறது இல்லைன்னு கிடையாது. சில சுச்சுவேஷனில் அது மட்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது. பட் இப்போ இன்னும் நியூவர் ட்ரக்ஸ் இம்யூனோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இம்யூனோதெரப்பி வந்து வந்த புதுசில் இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். 4-5 இயர்ஸாக இருக்குது. இது இவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குமா? இந்த ஒரு மாத்திரையை நீங்கள் டெய்லி ஒன்று போட்டிங்கன்னா கீமோதெரப்பி கொடுக்கக்கூடிய ஆபத்துலாம் இல்லாமல் அதே பெனிஃபிட்டை கொடுக்குமா அப்படின்றது டாக்டர்ஸ்க்கே அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தது. பட் நம்ம எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனை பார்த்துட்டு வி ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ். நம்ம கண்ணு முன்னாடி சின்ன பசங்க சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி பேஷண்ட்ஸ் பார்த்து டெய்லி ஒரு இம்யூனோதெரப்பி போட்டுகிட்டே இருப்பாங்க டேப்லெட். ரிமார்க்கபிள் டிஃப்ரென்ஸ். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது, பார்க்குறதுக்கு அதே போல் இருப்பாங்க. பட் கேன்சர் டிசீஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி த அட்வான்டேஜ் இன் மெடிசன் இன் த இயர் த லாஸ்ட் 4-5 years. That has changed dramatically the entire treatment landscape of uro-oncology. ஓகே சூப்பர். இப்போது கேன்சர்னாலே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு டிசீஸ், அது கீமோதெரப்பினாலும் அதுலேயும் ஒரு பெயின் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து எல்லாத்தையும் மனசை கல்லாக்கிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பேஷண்ட்ஸ் வந்து அது ஃபீல் பண்ணும்போது அந்த பெயினை வந்து டாலரேட் பண்ணுறது உங்களால் டாலரேட் கண்டிப்பாக பண்ணிக்க முடியாது. ஹவு டு யூ மேனேஜ் திஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் த டாக்டர்? ஹவு டு யூ மேனேஜ் திஸ் ஸ்ட்ரெஸ்? ஓகே, ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பேஷண்ட் ஓபிடியில் வராங்க, அவங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்ம ஸ்கேனுக்கு அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு கிட்னியில் கேன்சர் இருக்குங்க, உங்களுக்கு யூரின் பிளாடரில் கேன்சர் இருக்குங்க, ப்ராஸ்டேட் எங்கேயுமே கேன்சர் இருக்குன்னு ஒரு நியூஸை பிரேக் பண்ணுறது அ பார்ட் ஆஃப் ஆர் மைண்ட் ஆல்சோ கெட்ஸ் ப்ரோக்கன். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கேன்சர் ட்ரீட் பண்ணிட்டோம், கேன்சரை க்யூர் பண்ணிட்டோம், சர்ஜரிக்கு அப்புறம் கேன்சர் கிளியர் ஆகிடுச்சுன்னு சொல்கிற சமயம் வர சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதை நினச்சி வி ரன் த ஓபிடி. ஆப்வியஸ்லி ஒரு லேடி டாக்டர் வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு, பையன் பிறந்திருக்கான்னு சொன்னோடனே அந்த என்டையர் ஃபேமிலி ஜம்பிங் என்ஜாய், எல்லாரும் சந்தோஷத்தில் டாக்டருக்கு லட்டு ஊட்டி விடுற காலம் இன்னமும் இருக்குது. பட் அந்த ப்ளஷர் நம்மளுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காது. பட் த பிக்கர் ப்ளஷர், அதை விட இன்னும் அதிகமான சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டோட கேன்சர் ட்ராவலோட சேர்ந்து அவங்க லைஃப் லாங் நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு கம்பேனியன் டாக்டராக மாறிடும். சூப்பர். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறணும்,
அவங்களோட மென்டல் மோட்டிவேஷன் எப்படி இருக்குன்னு. ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் வருதுன்னா ஃபிசிக்கலாக வலி இருக்கு இல்லையா, வலி, எடை குறையிறது, அவங்களோட தோற்றம் மாறுறது, அதெல்லாம் ஃபிசிக்கலாக இருக்கிறது இல்லாமல் மென்டலாக தே கோ த்ரூ அ லாட். ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்கனாலே போதும், அப்படியே அவங்க மோட்டிவேஷன் குறைஞ்சிரும். அடுத்த முறை டாக்டரை போய் பார்க்கணுன்ற எண்ணம் குறைஞ்சிரும். எனக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட், நான் என் லைஃப்பை ஒழுங்காக வாழ்ந்தேன், பட் கடவுள் எனக்கு இதை கொடுத்துட்டாரு, நான் எதுக்கு இதுக்கு மேலே ஒழுங்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், நான் வீட்லேயே இருக்கேன், இதுக்கு மேலே நான் அந்த ஃப்ரெண்ட் இப்படி இருக்கான்ல நான் அந்த மாதிரி இருக்கேன், இந்த பக்கத்து வீட்டில் இப்படி இருக்கா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு பேசுகிற பேஷண்ட்ஸும் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து நல்ல விஷயங்கள் நிறைய பார்க்குறதோட தப்பான விஷயங்கள் ஷேர் ஆகிறது இஸ் மோர் காமன். ஸோ கேன்சர் வந்துட்டா யுவர் லைஃப் பிகம்ஸ் டெரிபிளி பேட், உங்களோட எவ்ரிடே லைஃப் ரொம்ப வேதனையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறத பேஷண்ட்ஸ் இன்னும் நிறைய பார்த்துட்டு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டம், அதை பயமுறுத்துறது ரொம்ப ஈஸி. இதை ஸ்டடியாக பண்ணுற விஷயம் சோஷியல் மீடியா. ஸோ அந்த மென்டல் ஃபேக்டர் ஆஃப் ஈச் பேஷண்ட், அவங்க எவ்வளோ மனசளவில் வேதனைப்படுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க பயப்படுறாங்க, எந்த அளவு நம்ம ஒரு வார்த்தையும் டாக்டராக வந்து உங்களுக்கு வந்து இம்யூனோதெரப்பி கொடுக்க போகிறோன்னா டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அடுத்து நம்ம 3 மாதம் இவர் கிளினிக்கில் இருப்போம், அவர் இவ்வளோ பில் போடுவார், நம்ம உடம்புல இந்த உறுப்பெல்லாம் எடுப்பார் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸோட தாட்ஸை நம்ம புரிஞ்சு நம்ம வேர்ட்ஸை மட்டும் கொஞ்சம் மாற்றி, சார் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்குது, உங்களுக்கு சம்மதம்னா நம்ம அதை நோக்கி ட்ராவல் பண்ணலாம், உங்களுக்கு இதனால் இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும், அட் த சேம் டைம் அதனோட சைடு எஃபெக்ட் இல்லாமல் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசினாலே போதும். மெனி பேஷண்ட்ஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் சே டாக்டர் எனக்கு ரொம்ப திருப்தி, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. சூப்பர், தட் வாஸ் அ கிரேட் மெசேஜ் ஆக்சுவலி. அவேர்னஸ் இப்போ நிறைய பேருக்கு இல்லையோ அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கே சில விஷயம் இப்போ நீங்கள் சொல்ல தான் தெரியுது. இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க, இப்போது 4th ஸ்டேஜா, ஸ்டேஜ் 4 தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ ஏர்லியாக நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட், அவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இருக்குது. ஸ்டேஜ் 1னா எந்த ஒரு உறுப்பில் கேன்சர் இருக்கோ அது அங்கேருந்து எங்கேயுமே பரவாமல் அங்கே மட்டும் கண்டெய்ண்டாக இருக்குது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ நம்ம கிளியரன்ஸ் இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும். பேஷண்ட்டுக்கு அந்த கேன்சரை வந்து குணப்படுத்தணுன்ற இன்டென்ஷன் நம்மளுக்கு ரொம்ப நிறைய இருக்கும், நிறைய விஷயங்களில் அது செய்யவும் முடியும். ஸ்டேஜ் 2, 3 பார்த்தீங்கன்னா அந்த உறுப்புலேருந்து பக்கத்துலேயோ இல்லை கழலைகள் லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம், அதுலேயோ பரவான ஸ்டேஜஸ் வந்து ஸ்டேஜ் 2 and 3 சொல்லுவோம். ஸ்டேஜ் 4னா பிளட்டில் பரவி மூளையில், லிவரில், லங்கில், ரத்தம் மூலமாக செல்ஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சுனாலே அந்த பேஷண்ட்டுக்கு கேன்சரை க்யூர் பண்ணுறது நியர் இம்பாசிபிள் எக்ஸப்ட் அ வெரி ஃபியூ டிசீசஸ். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கேஸ் பை கேஸ் சினாரியோ எடுப்போம். அண்ட் ஒரு ஸ்டேஜ் 4யும் இன்னொரு ஸ்டேஜ் 4யும் எந்த ஒரு நாளும் நம்ம ஒரே லெவலில் வச்சு ட்ரீட் பண்ண மாட்டோம். ஏஜ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். யூரோ ஆங்காலஜியில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட எவ்வளோ வயசு கம்மியாக இருக்காரோ அவ்வளோ இன்டென்ஷன் டாக்டருக்கு இன்னும் ஹையராக இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த டிசீஸை குணப்படுத்தணுன்றது. ஸோ அந்த ஒர்க்கில் 70-75 இயர்ஸ் வரைக்கும் வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் யங் பேஷண்ட்ஸ்னு சொல்லுவோம். எங்களோட பேஷண்ட் ஸ்டார்டிங்கே 60 தான். நாங்கள் 20-30 பேஷண்ட்ஸ் பார்க்குறது இஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஸோ எங்களோட பேஷண்ட்ஸ் 50க்கு மேலே தான் வருவாங்க. யூராலஜியில் ஜென்ரல் இப்போ எங்கள் ஓபிடி க்ரௌடே பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே தான் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. 50லேருந்து 75 வரைக்கும் நாங்கள் பேஷண்ட்ஸை வந்து யங் பேஷண்ட்ஸ்ன்னு பிரிச்சிருவோம். கான்ட்ரரி சொசைட்டியில் வந்து 70 வயசு ஆகிடுச்சுன்னா அவர் தாத்தாவாயிட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு 50 வயசு ஆனால் தான் அவர் எங்கள் பேஷண்ட் ஆகிறதுக்கே குவாலிஃபை ஆகிறாரு. ஸோ 50 to 75 வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப யங் பேஷண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். எந்த காரணத்தினால அப்படின்னா பை கைட்லைன்ஸ் எப்படி நம்ம பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் நல்லா இயல்பு வாழ்க்கையை அவரே பண்ணுறாரு, அவரே எழுந்து குளிக்கிறாரு, அவர் சட்டை பேண்ட் போடுறது, அவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவர் பண்ணுறாருன்ற பட்சத்தில் அவர் ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் பேஷண்ட். செகண்டு, அந்த பேஷண்ட்டுக்கு பெரிய நோய்கள் எதுவும் இல்லை, அவர் இன்னும் 5-10 வருஷம் இருக்க போகிறாரு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்னும் 10 வருஷம் இருப்பாருன்னு எதிர்பார்த்தோன்னா அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றது நம்மளோட எண்ணம். இது எல்லாம் பொருந்தி வர்றது அப் டு 75 இயர்ஸ். 75க்கு மேலே நம்ம பேஷண்ட்ஸை வந்து வயசான பேஷண்ட்ஸ்ன்னு நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். பட் இந்த காலகட்டத்தில் 2026 பார்க்குற சமயம் 83 வயசு பாட்டி கூட அவங்க நடந்து வந்து டாக்டர் எனக்கு வலிக்குது, இதை கிளியர் பண்ணி கொடுங்க, எனக்கு பிளாடரில் கேன்சர் இருக்குன்னு சொன்னால் இந்த காலத்தில் அவங்கள வந்து யங் பேஷண்ட்டாக மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம போய் சர்ஜரி பண்ணுறது இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 83, 84 ரொபாட்டிக் சர்ஜரி ஃபார் அ பிளாடர் கேன்சர் விச் இஸ் அ வெரி எக்ஸ்டென்சிவ் சர்ஜரி, ரொம்ப கடினமான சர்ஜரி, ரொம்ப அதிக நேரம் எடுக்கக்கூடிய சர்ஜரி, உடம்பு நிறைய ஸ்டேஜஸை தாண்டி ரெக்கவரி ஆக வேண்டிய சர்ஜரியை கூட பேஷண்ட் மோட்டிவேட்டடாக இருக்காங்க, நோய்கள் எதுவும் இல்லாமல் இருக்காங்க, அவங்களோட இயல்பு வாழ்க்கையை டெய்லி அவங்க பண்ணி நடக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா ஆஸ் அ டாக்டர் நம்ம என்றைக்கும் நோ சொல்ல போகிறதில்ல.
பேஷண்ட்டோட ஜேர்னியில் ஜாயின் பண்ணி நம்மளால் முடிஞ்ச நல்லது செஞ்சு அந்த கேன்சரை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் தட் இஸ் ஒன் சக்ஸஸ் ஸ்டோரி. 84-year-old பாட்டி, அவங்களுக்கு சர்ஜரி வேணுமா வேணாமான்னு நம்ம மனசளவில் நாங்கள் எழுதிக்கிட்டு யோசிக்கிற சமயம் அந்த பாட்டி சொன்னாங்க, டாக்டர் சீக்கிரம் கிளியர் பண்ணி கொடுங்க, என் பேத்தியோட கல்யாணம் வருது, நான் வீட்டுக்கு போகணும். அந்த ஒரு பாயிண்ட்ல கன்வின்ஸ் ஆகி வி கோ ஹெட் ஃபார் சர்ஜரி. மோட்டிவேட்டட் பேஷண்ட்ஸ் ஆல்வேஸ் டூ பெட்டர். சூப்பர். நான் தான் கேட்க வந்தேன், நீங்களே எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க அந்த விஷயத்த. அந்த பாட்டி இப்போ நல்லா இருக்காங்க. சூப்பர். 5 years ஆஃப்டர் சர்ஜரி டூயிங் வெரி வெல். 90 இப்போ தான் போனாங்க. 1 year முன்னாடி 90 years கிராஸ் பண்ணாங்க. ஸ்டில் டூயிங் வெல், கேன்சர் ஃப்ரீ. ஸோ எங்களோட விஷயம் சொல்லிடுங்க அவங்களுக்கு. டெஃபினெட்லி. ஷி கம்ஸ் ஃபார் ரிவ்யூ. ஷி டஸ். ஓகே, சூப்பர். இப்போது நம்ம கிட்னி கேன்சர் பற்றி பார்க்கும்போது நிறைய விஷயம் சொன்னீங்க. ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது, பயப்பட வேண்டாம், நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க டாக்டர். இப்போ கிட்னி ஸ்டோன் எடுத்துக்கும். கிட்னி ஸ்டோன் வந்து ரிமூவ் பண்ணால் திரும்ப திரும்ப வருது அப்படின்ற ஒரு 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 டவுட், ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்குது. இதுக்கு என்ன ரீசனாக இருக்குது? ஸோ நீங்கள் கேட்டது கரெக்டு. ஆஸ் அ பேஷண்ட் எனக்கு கிட்னி ஸ்டோன் ஒரு வாட்டி டாக்டர் பண்ணுறாரு, அவர் சொன்ன மாதிரி பெட்டில் சேர்றேன், அவர் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், அவர் சொன்ன மாதிரி ஒழுங்காக சாப்பிட்றேன். ஏன் கிட்னி ஸ்டோன் வருது அப்படின்னா, டெஃபினெட்லி இட் இஸ் டயட் ரிலேட்டட் அண்ட் தண்ணி குடிக்கிறது கம்மி அப்படின்றதுனால வருதுன்னு சொல்லிட்டோம். பட் முந்தின காலம் மாதிரி இது எல்லாம் சாப்பிடாதீங்க, இந்த பேப்பரில் ஒரு 20 ஐட்டம் இருக்குது, இது எதுவுமே சாப்பிடாதீங்க கிட்னி ஸ்டோனுக்குன்னு சொல்கிறது வந்து ஒயிட் பீப்புள், அவங்களோட டயட்டுக்கு அது பொருந்தும். நம்மளோட டயட்டில் அது பொருந்தவே பொருந்தாது. அதில் வந்து தக்காளி சாப்பிடாதீங்கன்னு இருக்கும், கீரை சாப்பிடாதீங்கன்னு இருக்கும். சவுத் இண்டியன் டயட்டுக்கு அது என்றைக்குமே பொருந்தாது. ஸோ வாட் வி டூ இஸ் டெய்லர்டு தெரப்பி. அந்தந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ஸ்டோன் சர்ஜரி பண்ணுற சமயம் அந்த ஸ்டோன்லேருந்து ஒரு சின்ன பொடி எடுத்து நாங்கள் வந்து டெஸ்டிங் அனுப்புவோம். நம்ம கண்ணுக்கு அது கல்லாக தெரிஞ்சாலும் கெமிக்கல் கம்போசிஷன் படி இட் இஸ் சப்போஸ் டு பி எ கிறிஸ்டல். அந்த கிறிஸ்டல் என்ன கிறிஸ்டல்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம டயட்டில் அது எந்த சாப்பாட்டில் இருக்குன்றதை நாங்கள் லிஸ்ட் எழுதுவோம். பேஷண்ட்டோட சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு அந்த 15-20 ஐட்டம் எழுதிட்டு இதில் நீங்கள் எதெல்லாம் சாப்பிட்றீங்க நேரோ டவுன் பண்ணி, இந்த 5 ஐட்டம் நீங்கள் காமனாக சாப்பிட்றீங்க, இதை நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வகையான ஸ்டோன் திருப்பி வராதுன்றது சொல்லுவோம். இதை பண்ணுறதுனால வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அந்த கல் திருப்பி வராமல் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இட் இஸ் எஃபெக்டிவ் அண்ட் வெரி வெரி பேஷண்ட் டைலர்ட். அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அது வாழ்நாள் ஃபுல்லாக அது திருப்பி வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். பேஷண்ட்டோட ஒத்துழைப்பும் நமக்கு தேவை. கண்டிப்பாக. கிட்னி ஸ்டோன் ரிமூவல் அப்படின்னு எடுத்துக்கும் போது இன்றைக்குமே வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதா கேள்விப்படுறோம். அது உண்மையா டாக்டர்? அது வந்து கரெக்டான மெத்தட்? கரெக்டான மெத்தட் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ஸ்கேனில் என்ன வருதோ அதை பொருந்தி தான் நடக்கும். இப்போ பேஷண்ட்டுக்கு முந்தின காலம் மாதிரி இல்லாமல் என்ன பெரிய ஸ்டோனாக இருந்தாலும் நம்மளால் இப்போ எண்டோஸ்கோப்பிலேயே பண்ண முடியும். ஓப்பன் சர்ஜரினா என்ன? ஓப்பன் அறுவை சிகிச்சை. பேஷண்ட்டுக்கு எந்த இடத்துல கிட்னியில் டியூப்பில் இருக்கிறத பொறுத்து ஓப்பன் பண்ணி சர்ஜனோட முழு கை உள்ளே போய் அந்த சர்ஜிக்கல் ஸ்டெப்ஸை பண்ணிவிட்டு கல்லை வெளில எடுத்துகிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு வரும். சர்ஜனுக்கு இது ஒரு மடங்கு ஒரு சில அளவு கஷ்டமாக இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய தழும்பு, அதனோட வலி, அதுலேருந்து ஆறி வர்றது, அசைகிற சமயம் எல்லாம் வலி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரிக்கவரி ப்ராசஸ் ரொம்ப பெரிய கதையாக போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து லேப்ரோஸ்கோப்பி வந்தது. லேப்ரோஸ்கோப்பினா அதே சர்ஜரியை ஒரு நீங்கள் சாப்ஸ்டிக் வச்சு நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி 2-3 குச்சியை வயிற்றுக்குள்ளே விட்டுட்டு அந்த சர்ஜிக்கல் ஸ்டெப்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறது. சர்ஜனுக்கு சிவியர் ஷோல்டர் பெயின், பேக் பெயின் வந்தாலும் பேஷண்ட்டுக்கு அன்றைக்கி நைட்டே சாப்பிட முடியும், அடுத்த நாளே எழுந்து நடக்கிறது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். இதை விட அட்வான்ஸ்டாக ரொபாட்டிக்னு வந்தது. பட் இதுக்கெல்லாம் நடுவில் எண்டோஸ்கோப்பி அப்படின்னு ஒன்று வந்தது. எண்டோஸ்கோப்பினா காதில் பண்ணுறது, மூக்கில் பண்ணுறது, காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது வாயிலையும் ஆசன வாயிலையும் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் யூரின் போகிற பாதை வழியாக கேமரா எடுத்துகிட்டு போகிறது பேரும் எண்டோஸ்கோப்பி தான். ஸோ யூரின் பாதை வழியாக கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு ரிஜிட் ஸ்கோப்புன்னு சொல்கிறது, அது இல்லாமல் ஃப்ளெக்சிபிள் ஸ்கோப்ஸ்ன்னு இருக்குது. உங்கள் கிட்னியிலேருந்து யூரின் பாதையோட எக்ஸிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 சென்டிமீட்டர் இருக்கு. கேன் யூ இமேஜின்? ஒரு லாங் ஸ்லெண்டர், ஒரு நீண்ட பைப் மாதிரி இருக்கும். நீங்கள் கார்டனில் தண்ணி அடிக்கிற பைப் மாதிரி இருக்கும். அது வளைஞ்சு 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 நம்ம கேமராவில் கைட் பண்ண 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 நேராக போய் அந்த கல் முன்னாடி நிற்கும். ஸோ முந்தின காலத்தில் கிட்னியில் கல் இருந்தால் ஓப்பன் பண்ணி எடுக்கிறது போக, அதுக்கடுத்து ஓட்டை போட்டு எடுக்கிறது போக, இப்போ நார்மல் ஓட்டை வழியாகவே உள்ளே போய் டேர்ன் பண்ணி கல் முன்னாடி கேமரா உங்களை பார்க் பண்ணி நிறுத்திடும். அது வழியாக ஒரு ஹேரோட திக்னஸ் அளவில் லேசர் ஃபைபர்னு ஒன்று பாஸ் பண்ணுவோம். அதுவும் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால லேசர் முந்தின மாதிரிலாம் இல்லாமல் இப்போ ஜஸ்ட் யூ ஃபயர் லேசர், அந்த ஸ்டோன் அப்படியே பவுடர் இன்ஸ்டன்ட் கோல்ட் டஸ்ட்டாக மாறிடும். ஸோ ஈவன் அ 4 சென்டிமீட்டர் ஸ்டோன் 30-40 மினிட்ஸில் வி ஃபினிஷ் த கம்ப்ளீட் சர்ஜரி. என்டையர் ஸ்டோன் பிகம்ஸ் பவுடர். வெளில எடுக்கிற ப்ராசஸ் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக பவுடர் அப்படியே கிட்னி பாதையில் நேச்சுரலாக வெளில ஃப்ளோ அவுட் ஆகிடும். இட் வில் டேக் ஹார்ட்லி 1-2 hours.
சேம் டே சர்ஜரி பண்ண அன்னைக்கே பேஷண்ட்டால் இறங்கி நடந்து வீட்டுக்கு போக முடியும். ஓகே. ஏன்னா உடம்புல எந்த ஒரு கீறலும் எதுவுமே இருக்காது. அடுத்த டாக்டருக்கு அந்த பேஷண்ட்டாக சொன்னால் தான் அந்த டாக்டரால் கண்டுபிடிக்க முடியும் எனக்கு ஒரு எண்டோஸ்கோபி சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அந்த பேஷண்ட் சொல்ல மறந்துட்டாலோ மறைச்சிட்டாலோ உடம்புல எந்த ஒரு தடயமும் இருக்காது அடுத்த டாக்டரால் கண்டுபிடிக்கிறது. அந்த அளவுக்கு சர்ஜிக்கல் ப்ராசஸ் அது அட்வான்ஸ்டு. ஓகே. ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த வேர்ஸ்ட் சினாரியோ இத்தனை சென்டிமீட்டர் வந்து ரொம்ப பெரிய சென்டிமீட்டர்னா எது சொல்லுவீங்க? கிட்னி ஸ்டோன் சென்டிமீட்டர் சைஸ் எல்லாமும் பார்த்துட்டோம் நம்ம. 5 சென்டிமீட்டர், 5.5 சென்டிமீட்டர். கிட்னியோட மொத்த சைஸ் வந்து 9-10 சென்டிமீட்டர்ஸ். அதோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 5 to 6 சென்டிமீட்டர். ஃபுல் கிட்னியும் ஒரு கல்லுனால் அடைஞ்சிருக்கிறத பார்த்துட்டோம். ஓகே. அது சேலஞ்ச் இல்லை. சேலஞ்ச் எப்போ வரும்னா 2 கிட்னி இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கிட்னி இருக்குது. அந்த ஒரு கிட்னிலையும் முழுக்க முழுக்க கல் இருக்குது. ஸோ நீங்கள் கிட்னியில் ஆப்ரேஷன் பண்ணுற சமயம் கிட்னியோட ஃபங்க்ஷன் டெம்பரரியாக குறைஞ்சிட்டு தான் பிக்கப் ஆகும். ஏன்னா நம்ம பண்ணுற சர்ஜிக்கல் ப்ராசஸ் எவ்வளோ தான் சேஃபாக பண்ண ட்ரை பண்ணாலும் நம்ம லேசர் ஃபயர் பண்ணுறப்ப அந்த இடத்துல சூடு ஆகிறதுனால, கிட்னியோட லிக்விட் சூடு ஆகிறதுனால கிட்னியோட வேலைப்பாடு ஒரு 10% குறைஞ்சிட்டு 2 நாள் கழிச்சு தான் திருப்பி நார்மலைஸ் ஆகும். ஸோ 2 கிட்னி இருந்ததுன்னா இன்னொரு கிட்னி அந்த ஃபங்க்ஷனை பார்த்துக்கும். ஒரு கிட்னி தான் இருக்குன்ற சமயம் பேஷண்ட்க்கு டெம்பரரியாக கிட்னி வீக்னஸ் வந்துட்டு தான் டெவலப் ஆகும். 1. செகண்ட், நார்மலாக இருக்க வேண்டிய கிட்னி பொசிஷன் இல்லாமல் அனட்டாமிக்கல் வேரியன்ஸ், எக்டோபிக் கிட்னி கீழ் பகுதியில் இருக்கிறது, தொப்புள் சைடில் வந்து 2 கிட்னியும் சேர்ந்தாப்பில் இருக்கிறது. அப்போ வந்து நார்மல் அனாட்டமி இருக்காது. இப்போ இங்கேருந்து நீங்கள் ஜெர்மனி போகணும், ஒரே ரோட்டில் போகணுன்னா பிரச்சனை இல்லை. திடீர்னு மெட்ரோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தோண்டி போட்டுட்டாங்கன்னா நம்ம வி ஹேவ் டு ஃபைண்ட் அ ரவுண்ட் அபவுட். ஆமாம். போக போக தான் நம்மளுக்கு தெரியும் அடுத்து எங்கே கட்டு வருதுன்ட்டு. வெல் எஸ்டாப்ளிஷ் ரூட் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிற பைபாஸ் மாதிரி. ஆல்ரைட், தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே. மித்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ கிட்னிக்கு வந்து ஜென்ரலாக இப்போ நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய தண்ணி குடிக்கணும், அப்போ தான் வந்து கிட்னி வந்து டீடாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து இந்த பீர் குடித்தா கிட்னி ஸ்டோன் வந்து கரையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மித்ஸ் வந்து இது மித்ஸ் தானே? ஆஸ் அ டாக்டர் கண்டிப்பாக மித்ஸ் தான் இதெல்லாம். ஓகே. ஸோ நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா ஸ்டோன்ஸ் கிளியர் ஆகும். தட் இஸ் 100% ட்ரூ. எதனால்? நீங்கள் பேசிக்லி ஃபில்டர் பண்ண போகிறீங்க. ஒரு 1/2 கப் டிகாக்ஷன் எடுத்துக்கிறீங்க, 1 கிளாஸ் மில்க் எடுத்துக்கிறீங்க, இட் இஸ் காஃபி. 1/2 கப் டிகாக்ஷன் எடுத்துகிட்டு 5 glasses மில்க் எடுக்கிறீங்க, அது காஃபி இல்லை. ஸோ த மோர் அண்ட் மோர் மில்க் யூ ஆட், லெஸ் அண்ட் லெஸ் டேஸ்ட் ஆஃப் காஃபி. அந்த மாதிரி நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நார்மல் ஃபுட்டுலேருந்து வெளியில் வரக்கூடிய கிறிஸ்டல்ஸ் வந்து ஸ்டோனாக சேர்ந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் கிளம்ப் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன மைக்ரான் கண்ணுக்கு தெரியாத சைஸில் இருக்கப்பவே யூரின்ல அடிச்சுட்டு வெளில வந்துடும். ஸோ வாட்டர் டெஃபினட்டாக உங்கள் ஸ்டோன் ப்ரிவென்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களோட செகண்ட் மோஸ்ட் காமன்லி ஆஸ்க் கொஸ்டின், பீர் குடிக்கிறதுனால ஸ்டோன்ஸ் வராது, டாக்டருக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது, இது அஃபிஷியல் ப்ரிஸ்கிரிப்ஷன்லையும் எழுதி கொடுக்க மாட்டேங்குது, விச் இஸ் மெடிக்கலி நாட் ட்ரூ. நீங்கள் அதை பீர் குடிக்கிறதுனால டெம்பரரியாக கிட்னியோட யூரின் அவுட்புட் வேணால் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. பட் இட் இஸ் ஒன்லி டெம்பரரி. சில நேரங்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும், பர்மனன்ட் கிடையாது. அதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்கன்னா, கிட்னி டியூப்பில் கல் அடைச்சிக்கிச்சு, டாக்டர் வந்து சின்ன கல் மெடிசனில் வெளில வந்துடும், தண்ணி குடிங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கண்டிப்பாக ஒரு விஞ்ஞானி ஃப்ரெண்ட் இருப்பாங்க, வா இங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 2 பீர் வாங்கி கொடுப்பாங்க. லக்கிலி அந்த பேஷண்ட்டுக்கு கல் வெளில வந்துடும். அந்த கேங்கில் இருக்க எல்லாரும் டாக்டர்ஸாக மாறிடுவாங்க. எவ்ரி ஒன் பிகம்ஸ் அன் அட்வொகேட் ஃபார் பீர். ஸ்டோனாக வா நான் கூட்டிகிட்டு போகிறேன், அந்த கடை ஃபேமஸ் ஆகும். பட் அந்த ஏதோ ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அந்த ஸ்டோன் இருக்கிற சமயம் பீர் குடிச்சிங்கன்னா எல்லா சமயமும் அந்த மெடிசன் கரெக்டாக எடுத்து அந்த இடம் விரிஞ்சு கல் வெளில வந்தால் பரவாயில்ல, வராமல் இன்டர்னலாக பலூன் போல் கிட்னி பாப் ஆச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு எண்டோஸ்கோப்பி மட்டும் இல்லாமல் லேப்ரோஸ்கோப்பியும் பண்ணி அந்த வெளியில் சிந்தின யூரினை ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ லீவ் இட் டு மெடிக்கல் டாக்டர்ஸ். பியர் டாக்டர்ஸ் வி ஷுட் அவாய்ட். ஓகே. நீங்கள் சிரிக்காமல் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் சிரிக்காமல், ஏன்னா இது நாங்கள் ரொட்டீனாக பார்க்குற சுச்சுவேஷன், அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்போது வந்து டாக்டர்ஸ் உங்ககிட்ட தான் வந்தாகணும். ஓகே. அண்ட் ஃபன்னி சைட் ஆஃப் இட், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் இருக்கிறவங்க சில பேர் யூராலஜிஸ்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க எங்களை கேட்பாங்க, நீங்கள் ஏது இன்னும் எழுத மாட்டேங்கிறீங்க உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னு. அவங்களுக்கு நான் ஃபார் அ ஃபெலோ டாக்டர் வி ஹேவ் டு சிட் அண்ட் எக்ஸ்பிளைன், இல்லைப்பா இதனால இது ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, இது ஒரு மாதிரியான ஃபேவரபிள் சைடு எஃபெக்ட், இதை நம்பி ட்ரீட் பண்ண முடியாது, இது ஆக்சுவலி ட்ரூ ஈவன் டுடே. ஓகே. ஸோ நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் அது வந்து நல்லதில்லை, உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது தெரியும். ஸோ பீயிங் அ டாக்டர் நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும். ஸோ தே ஆர் கன்சிடர்ட் பேட் ஹேபிட்ஸ் ஃபார் அ ரீசன். ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹாலும். ஆல்கஹால் கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது இல்லை.
இட் கிவ்ஸ் ஒரு மென்டல் எலிவேட்டட் ஸ்டேட். பட் ஃபிசிக்கலாக உடம்ப கிட்னி அண்ட் லிவரை நல்லா பாதிக்கும். ஆல்கஹால் எடுக்கிறதுனால குட் பெனிஃபிட்னு யாரும் சொல்லக்கூடாது. ஓகே. பட் எஸ், ரெட் வைன், ஸ்கின் க்ளோ அப்படின்ற ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் ஒரு சைடில் இருக்குது. இன்னொரு சைடில் இருக்கிறது வந்து ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் as ஜீரோ பாசிட்டிவ் எஃபெக்ட். ஸ்மோக் பண்ணுறதுனால யார் ஒருத்தர் லைஃபுக்கும் 1% இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடக்க போகிறது. இன்ஃபேக்ட் கம்பேரிங் ஸ்மோக்கும் ஆல்கஹாலும் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஸ்மோக் பண்ணுற சமயம் பிளட் வெசல்ஸ் வந்து சடனாக சுருங்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ ஒருத்தர் 15 வருஷம் ஸ்மோக் பண்ணார், ஹெல்த்தியாக இருக்காருன்றது இல்லாமல், ஒரு 20 வயசு பையன் ஃபஸ்ட் டைம் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறப்ப கூட மூளையில் இருக்கிற ரத்த வெசல் சடனாக க்ளோஸ் ஆகி ஸ்ட்ரோக் வரலாம், இல்லை ஹார்ட்டில் இருக்க பிளட் வெசல் சடனாக க்ளோஸ் ஆகி இமீடியட் ஹார்ட் அட்டாக் வரலாம். Day 1 இட் இஸ் பாசிபிள். அது எனக்கு 1 வருஷம் வரல, 2 வருஷம் வரல, என் பாடி டிஃப்ரெண்ட் அப்படின்னு எந்த பேஷண்ட்டும் சொல்லக்கூடாது. ஸோ பேட் ஹேபிட்ஸ் அவாய்ட் கம்ப்ளீட்லி. ஓகே. இப்போ வந்து விமன் அவங்களுமே வந்து இப்போ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறத பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்? இந்த ஒரு விஷயத்தில் மென் விமென் பேட் ஹேபிட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இல்லை. அது எல்லாரையும் ஒரே அளவு தான் உடம்புக்கு எடுத்து விடுது. இந்த காலத்தில் விமனும் ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்களே கிளினிக்கில் பார்க்குறோம். எஸ். எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் ஒன்றா பண்ணால் கூட டேமேஜ் சமமாக இருக்காது. ஏன்னா அவங்களோட லைஃப்பில் அது வரைக்கும் அவங்க எவ்வளோ நல்லா உடம்பு பார்த்துருக்காங்க, அவங்களோட ஜீன்ஸில் பேரண்ட்ஸ் எவ்வளோ நல்லா உடம்பை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அந்த காம்பனண்ட்டும் 50% இருக்கும். ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா பேட் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணாலும் 2 பேரும் ஒரே சமயத்தில் ப்ராப்ளமில் மாட்ட மாட்டாங்க. ஓகே. அதுக்காக we don't encourage friendship in bad habits. We encourage stop all bad habits at once. இந்த குறைக்கிறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டேன் 2026 நிறுத்த போகிறேன், இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டேன் சம்மர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள, இட் நெவர் ஒர்க்ஸ். ஏன்னா இது எல்லாமே அடிக்டிவ் ஹேபிட்ஸ். நிப்பாட்டணும்னு நினச்சிங்கன்னா திஸ் மினிட் யூ ஸ்டாப் இட், இல்லைனா இட் நெவர் ஒர்க்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் ஆல்கஹால் கன்சம்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அடிக்ஷனில் இருக்காங்கல்ல, அதை அடிக்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியாமையும் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி திஸ் மினிட் நான் விடணும் அப்படின்னு நினைக்க முடியல அவங்களால. ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்குது, என்ன பண்ணலாம்? அடிக்ஷன் அளவுக்கு ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா தே நீட் மெடிக்கல் ஹெல்ப். அடிக்ஷன்ற வார்த்தை நீங்கள் எப்போ சொல்லணும்னா, அந்த ஒரு பொருள் இல்லாமல் அவங்களால அந்த நாளை கடத்த முடியாது. அவங்க வயலண்ட்டாவோ டிப்ரெஸ்டாவோ, அதாவது ரொம்ப எமோஷ்னலி கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு கூட இருக்க பொருள் ஆட்கள் எல்லாம் டேமேஜ் சேதம் பண்ணிக்கிட்டு நடந்துக்கிறது வந்து வயலண்ட் பிஹேவியர். டிப்ரெஸ்ட்னா 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் பெட்லேயே படுத்து தூங்குறது. இதெல்லாம் அடிக்ஷனோட எக்ஸ்ட்ரீம்ஸ். இந்த பிஹேவியர் வந்துச்சுன்னா பேஷண்ட் வில் ரிக்வயர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அவங்கள வந்து நீங்கள் பேசியோ அவங்கள என்கரேஜ் பண்ணியோ ஸ்டாப் பண்ண நீங்கள் மோட்டிவேட் பண்ண முடியாது. பட் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி போகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ஃப்ரெண்ட்ஸோட பியர் ப்ரெஷர், கூட இருக்க ஃப்ரெண்ட் இதை பண்ணுறான் அதனால் அவன் பார்க்க ஸ்டைலாக இருக்கான், அதனால் அவன் வந்து காலேஜில் ஹீரோவாக இருக்கான், இல்லை ஒர்க் பிளேஸில் ஹீரோவாக இருக்கான், இதை நம்மளும் பண்ணோன்னா நம்மளும் அவன் கிட்ட போய் நின்றுடுவோம். இல்லை ட்ரிங்க் பண்ணால் தான் என்னால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியுது, கையில் ஒரு கிளாஸ் இருந்தால் தான் என்னை அந்த சர்க்கிள்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க, இல்லைன்னா என்னை அந்த மீட்டிங்க்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, இப்படின்னு ட்ரிங்க் பண்ணுற பேஷண்ட்ஸ் எங்கள் கிட்ட சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் 1-2 வேர்ட்ஸ், வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், உங்கள் லைஃப் உங்களுக்கு முக்கியமா இல்லை அந்த ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு முக்கியமா, அந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்து சொன்னாலே, எஸ் டாக்டர், திஸ் இஸ் வாட் வி வாண்ட், என் லைஃப் என் ஃபேமிலி, ஐ வில் ஸ்டாப் இட் ரைட் நோ. பட் இந்த கொஸ்டின் நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் இது நல்லா இல்லை, உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிறாங்க, கவர்மெண்ட் கடைக்கடையாக வச்சு விற்கிறாங்க, இது ஏன் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, தேர் இஸ் அ இன்டர்வியூ, ஷாருக் கான் ஒரு வாட்டி ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, சார் யூ ஆர் ஸோ ஃபேமஸ் இன் இந்தியா, யூ மூவ் அண்ட் மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ், நீங்கள் அசைகிற சமயம் ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க, நீங்கள் இந்த லெவலில் இந்த ஒரு சின்ன காசுக்காக எதுக்கு போய் ஒரு பான் பராக் ஆட்லேயோ இல்லை ஒரு ஆல்கஹால் எதில் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஷாருக் கான் என்ன வேணால் ஆன்சர் சொல்லியிருக்கலாம். அவர் சொன்ன ஒரே கொஸ்டின், நான் இதை பண்ணுறது ஏன் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணுறது தப்பு ஏன் கவர்மெண்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்களான்னு கேட்டார். ஓகே. அந்த இன்டர்வியூவர் பதில் சொல்லலை. பட் என்னோட பார்வையில் 2 பேருமே தப்பு. 2 பேரும் ஸ்டாப் பண்ணாங்கன்னா இந்தியா வில் பி அ பெட்டர் சொசைட்டி. ஆல்கஹால் பற்றி பேசும்போது டாக்டர், இந்த கெஃபைன் அடிக்ஷன் கூட நிறைய பேருக்கு இருக்குது. காஃபி ஒரு நாளைக்கு நிறைய பேர் காஃபிலே வாழ்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. காஃபி வந்து நல்லதா கெட்டதா? கண்டிப்பாக காஃபி அடிக்ஷன் தமிழ்நாடோட மோகம் அது.
நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நல்ல காஃபி நார்த் இந்தியா போனால் கூட நம்மளுக்கு கிடைக்காது, வெளிநாட்டில் கேட்கவே வேண்டாம். காஃபி அடிக்ஷன் வர அளவுக்கு எடுத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே நல்லது கிடையாது. காஃபியும் அப்படி தான். நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ காஃபி எடுக்கலாம் டாக்டர்? நான் இப்போதைக்கு 8 கப்பு குடிக்கிறேன். நான் எவ்வளோ குடிக்கணும்? என் வயசு 25. கப் அளவுன்றது கிடையாது. ஒரு ஆவரேஜ் 70 to 90 kg மேனுக்கு ஒரு நாளைக்கு 210 to 230 மில்லிகிராம் கெஃபைன் எடுக்கலாம். அது மேக்ஸிமம் லிமிட். அவ்வளோ தூரம் நீங்கள் போகணுன்ற அவசியம் கிடையாது. காஃபி பேசிக்கலாக என்ன பண்ணும், உங்கள் பழக்கத்தின் பேரில் நிறைய பேர் எடுத்துப்பாங்க, சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கிறாங்க. சில பேர் அந்த சோர்வு களையிறதுக்காக எடுத்துப்பாங்க. ஒரு உடம்பு ரீதியாக வலி இருந்ததுன்னா காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சதைகளுக்கெல்லாம் ரத்தம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அந்த சோர்வு கொஞ்சம் ரிலீவ் ஆகும். அதனாலேயே நிறைய பேர் எடுத்துப்பாங்க. மூளைக்குள்ளே இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து சுருங்கும். ஸோ உங்களுக்கு தலைவலி, தலைபாரம் அதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு கிளாரிட்டி போல் வரும். அதுக்காக நிறைய பேர் காஃபி எடுத்துப்பாங்க. நீங்கள் காஃபி எடுத்துக்கிறத வந்து ஒரு 2-3 சிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஃபியோட எஃபெக்ட் வரும். பட் நீங்கள் கிடைக்கிற வாய்ப்புகளில் ஒரு ஜக் நிறைய காஃபி குடிச்சிங்கன்னா அதனோட எஃபெக்டோட சேர்ந்து அதோட கெடுதலும் வரும். என்ன வரும்? நிறைய கஃபைன் எடுத்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அசிடிட்டி நம்பர் 1 ப்ராப்ளம் வரும். ஆல்ரெடி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், கூட நிறைய அசிடிட்டி ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி கெஃபைன் எடுத்திங்கன்னா ரொம்ப மேல் வயிறு ரொம்ப வலிக்கிறது, ரொம்ப உப்புனா மாதிரி இருக்கிறது, அடிக்கடி ஏப்பம் வருது, 2 வாய் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிறது, இந்த தொந்தரவுகள்லாம் வரும். ஓகே டாக்டர் நான் ரொம்ப நல்ல பையன், நான் காஃபி எடுக்க மாட்டேன், ஆனால் டெய்லி 12 டீ குடிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய தப்பு இல்லாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணுறீங்க. டீயும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அதே ட்ரபிள் தான் கொடுக்க போகுது. காஃபி அளவுக்கு உங்களுக்கு இமீடியட்டாக கஷ்டம் கொடுக்கலனாலும் டீயும் அதே எஃபெக்டை தான் உங்கள் உடம்புல ப்ரொடியூஸ் பண்ணும். எந்த அளவுக்கு சோர்வை காஃபி கலைக்குதோ அதோட கம்மியாக கலைக்கும் டீ. ஸோ குட்னஸும் கம்மியாக இருக்க போகுது, சைடு எஃபெக்டும் அது போல் கம்மியாக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்போ ரொம்ப சோர்வாக இருக்கோ, எப்போ உங்கள் பழக்கத்தின் பேரில் இல்லை சோஷியலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கப் எடுக்கிறீங்களோ, உங்களால் முடிஞ்ச அளவு 1/2 கப் எடுங்க. அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 glass ஆஃப் வாட்டர் எடுங்க. தட் இஸ் பெஸ்ட். செகண்ட், சார் நாங்கள் பிளாக் காஃபி எடுக்கிறோம், நாங்கள் வந்து இந்த இடத்துல படித்தோம், பிளாக் காஃபி எடுத்துட்டா நான் அடுத்து 50 years டிசீஸ் இல்லாமல் இருப்பேன். இல்லை, பிளாக் காஃபி பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி கிளென்சிங் த வெசல்ஸ். உங்களுக்கு மூளையில் ஸ்ட்ரோக் வர்றதோ, ஹார்ட் அட்டாக் வர்றதோ, ஃபேட்டி லிவரை சுற்றி கொழுப்பு சேர்றதோ அதனோட சான்சஸ் குறையும். அது மெடிக்கலி கரெக்ட். ஸோ பிளாக் காஃபி எடுக்கிறது, ஒரு நாளைக்கு 2 கப் எடுக்கிறது உங்களோட இன்டர்னல் உள் உறுப்புகளோட வாழ்நாளுக்கு பெட்டர். ஓகே. ஆனால் அதை எடுக்கிற சமயம் நீங்கள் அந்த அளவுக்கு தேவைப்படுற தண்ணியும் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அதில் ஆக்சலேட்டுன்ற கிறிஸ்டல் நிறைய இருக்குது. நீங்கள் பிளாக் காஃபி மட்டுமே குடிச்சிட்டு இருந்தீங்க, இல்லை பிளாக் டீ மட்டுமே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதனாலேயே கூட உங்களுக்கு கிட்னி கற்கள் வரலாம். ஓகே. ஸோ பிளாக் காஃபி, பிளாக் டீ நல்லது, ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 கப் எடுக்கிறது நல்லது. பட் நல்ல நிறைய நீர் எடுத்துட்டு உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஓவரால் ஹெல்த் நல்லாயிருக்கும். ப்ராஸ்டேட் பற்றி பேசலாம். ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட்டில் ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது தெரியும். இந்த ப்ராஸ்டேட் பற்றி பேசுகிறதே டேபுவாக நினைக்கிறாங்க. எப்படி பெண்கள் சில விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுல வந்து கூச்சப்படுறாங்களோ, ஆண்களும் வந்து இந்த ப்ராஸ்டேட் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய பார்ட்னர்கிட்டயோ இல்லை டாக்டர்கிட்ட போய் வாலண்டியராக போய் பேசுகிறதுக்கு கூட தயங்குறதா நமக்கு தெரியுது. ஸோ இந்த ப்ராஸ்டேட் அப்படின்னா இதனுடைய ஃபங்க்ஷன் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது அப்சல்யூட்லி ட்ரூ. இந்த ஒரு காலகட்டத்திலையும் 2026லையும் இதை வந்து டேபு, நம்ம வெளியில் பேசக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் இன்னும் சில பேருக்கு இருக்குது, பிரதானமாக இல்லை. முந்தின காலத்தில் இதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது, ஒரு பேஷண்ட்டை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறதுக்கு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. கண்டிப்பாக உங்களை மாதிரி நிறைய பேர் அதை எடுத்து சொல்கிறதுனாலையும் பேஷண்ட்ஸ் கிட்ட போய் சேருது. பேஷண்ட்ஸ் வந்து ஆமாம் நம்மளுக்கும் இதே பிரச்சனை இருக்கே, ஒரு வேளை இதுதான் போல இருக்குது, நம்ம இது தெரியாமல் நம்மளோட தனிப்பட்ட பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருந்துட்டோன்றதுனாலே நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. டேபுன்னு ஏன் இருக்குது? இது எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்து குட் டச், பேட் டச், ப்ரைவேட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டெவலப் ஆன ஒரு மென்டாலிட்டி இருக்க சொசைட்டி, விச் இஸ் கரெக்ட். ஃபார் அ சைல்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் நம்ம வளர்ந்து நம்ம சுய நிலைவு அடைஞ்சு நம்மளுக்கு எது குட் எது பேடுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு கிளாரிட்டி வந்த பிறகு நம்ம தான் புரிஞ்சுக்கணும் எதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் உங்களை மாதிரி பப்ளிக் எடுத்து சொல்கிறதுல கண்டிப்பாக நம்ம ஹியூஜாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இப்போ நீங்கள் எடுத்து சொல்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு ஆயிரக்கணக்கான பீப்புள் வந்து ஓகே ப்ராஸ்டேட் ஒரு ப்ராப்ளம் தான் போல இருக்குது, நாம் எதுவும் தப்பு பண்ணலை, நம்மளுக்கு இது வந்தது இயல்பு தான் போல இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பண்ணுறதோட பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு பின்னாடி அது குட்டாக வந்து சேரும். ப்ராஸ்டேட்னா என்ன? ஜென்ஸுக்கு மட்டும்தான் வருமா? எஸ், ஜென்ஸுக்கு மட்டும்தான் வரும். விந்து சுரபி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில்.
இப்போ ஒரு ஆண் வந்து பிறக்கிறப்பவே ப்ராஸ்டேட்டோட ப்ரீ ஃபார்ம், அது எப்படி வரக்கூடியது அதெல்லாம் வந்து அவங்க உடம்புல இருந்து தான் வரும். அது வளர வளர 20 வயசுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனலாக ஆரம்பிக்கும். அங்கே தான் விந்து ஸ்டோர் ஆகும், அதிலிருந்து ரிலீஸ் ஆனால் தான் பேபிஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ எல்லா ஜென்ஸுக்கும் 100% தேவையான ஒரு உறுப்பு ப்ராஸ்டேட். ஏன் அதில் பிரச்சனை வருது? தேவையான உறுப்பு தானே டாக்டர், ஏன் அது நார்மலாக இருக்கலாமே, கண் இருக்குது மூக்கு இருக்குது, அது பிரச்சனை கொடுக்கலையே, நீங்கள் ஏன் ப்ராஸ்டேட்னா இருக்குது பிரச்சனை கொடுக்குன்னு சொல்கிறீங்கன்னா, டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுலேருந்து 60 வயசு தாண்டுற ஒரு அடல்ட் பர்சனுக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா 8லேருந்து 9 பேருக்கு ப்ராஸ்டேட் தொந்தரவு இருக்கும். அவங்க குட் ஹேபிட்ஸ்னாலையும் நல்ல லைஃப் ஸ்டைல்னாலையும் 75-80 வரைக்கும் இருந்தாங்கன்னா 10 பேருக்கும் ப்ராஸ்டேட் தொந்தரவு இருக்கும். ஓகே. ஸோ இது என்னன்னு சொல்ல வரும், நீங்கள் ஒரு பையனாக பிறந்தீங்க, ஒரு மேல் பேபியாக பிறந்தீங்கன்னா யூ ஆர் க்ரோயிங் டுவர்ட்ஸ் ப்ராஸ்டேட் ப்ராப்ளம். இட் இஸ் ஒரு நேச்சுரல் ஃபிசியாலஜி. ஒரு 30-40 இல்லை 50 வயசுக்கு அப்புறம் முடி வெள்ளையாகிற மாதிரி, உங்களோட சதைகளோட ஸ்ட்ரென்த் ஒரு 60 வயசுக்கு அப்புறம் குறையிற மாதிரி, ப்ராஸ்டேட் நீங்கள் 55-60 தாண்டிங்கன்னா வேற ஆட்களுக்கு வேற இன்டென்சிட்டியில் ப்ராஸ்டேட் பிரச்சனைகள் கொடுக்கும். ஓகே. என்ன பிரச்சனை கொடுக்கும் டாக்டர்? ப்ராஸ்டேட் இருக்க போகுது, கண்ணுக்கு தெரியலன்றீங்க, வயிறுக்குள்ளே உள்ளே எங்கேயோ இருக்குன்னு சொல்கிறீங்க, அது ஏன் என்ன ட்ரபிள் பண்ணணும்? நான் எதுவும் தப்பாக பண்ணல. நீங்கள் எதுவுமே பண்ணலைனாலும் நீங்கள் ஜென்ஸாக இருக்கிற ஒரே காரணத்தினால உங்களுக்கு சர்டன் ஏஜ் தாண்டின பிறகு ப்ராஸ்டேட் வளரதான் செய்யும். இது லா ஆஃப் காமனாலிட்டி, இதை மீற முடியாது. என்ன உங்களுக்கு அது ட்ரபுளாக கொடுக்க போகுது? நீங்கள் பாத்ரூமில் யூரின் பாஸ் பண்ணுற சமயம், நிறைய பேருக்கு யூரின் பாஸ் பண்ணுறது அர்ஜென்ட்டாக வரும், ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது, ஸ்டேஜில் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாங்க, they will be forced to run to the restroom. நைட்டில் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறது, நைட் 11 to morning 6 ஸ்லீப்பிங் இஸ் மோஸ்ட் எசென்ஷியல் ஃபார் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். உங்களோட ஹார்மோன் ரெகுலேஷன், உங்களோட இன்சுலின் சுரக்கிறது ரெகுலேட் ஆகிறது, உங்களுக்கு டே டைமில் நல்ல ஒரு மூட் அண்ட் மென்டாலிட்டி இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே நைட்டு நீங்கள் தூங்குறது மிக அவசியம். இதெல்லாம் இல்லாமல் நைட்டு எழுந்துக்கிறது, பெரியவங்க எழுந்தாங்கன்னா தலையில் அடிபட்டு மூடையில் ரத்த கசிவு ஏற்படுறதோ இல்லை மூட்டு முறிவு ஏற்படுறதோ நடக்கலாம். ஸோ நைட் டைம் தூங்குறது நான் நெகோஷியபிள், எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ப்ராஸ்டேட். அவங்களோட யூரின் பை வந்து ஒரு கொள்ளளவு 300 to 700 ml இருக்குன்னா அவங்களால படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அதை எம்டி பண்ண முடியாது. 200 ml யூரின் பாஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் உள்ளே தங்கிடும். ஸோ அவங்க எவ்ரி 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எழுந்து யூரின் போகிற மாதிரி இருக்கும். இது பிரச்சனை பெருசாக தெரிஞ்சாலும் இதனால் வரக்கூடிய ஆபத்து, அவங்க விழுந்து ஃப்ராக்சர் ஆகி 6 மாதம் பெட்டில் இருக்க முடியுன்ற சுச்சுவேஷன்ஸ் வரலான்ற வாய்ப்புகள் இருந்தாலும் இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு டேப்லெட். ஸோ இவ்வளோ சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது, இதையே நீங்கள் முதல்ல சொல்லலை அப்படின்னீங்கன்னா, இதுதான் நாங்கள் சொல்கிறோம் பேஷண்ட்ஸ் கிட்ட, வாங்க எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இருக்கிறத சொல்லுங்கள், வேணும்னா ட்ரீட்மெண்ட் தரும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்ல வரல, பட் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு தான் சொல்ல வரேன். ப்ராப்ளம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருச்சுனாலே ட்ரீட்மெண்ட் இஸ் மச் ஈஸியர். நிறைய பேர் வந்து இல்லை நான் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி 1 லிட்டர் தண்ணி குடிப்பேன், எனக்கு அப்போ தான் தூக்கம் நல்லா வரும்னாங்கன்னா அது ப்ராஸ்டேட் இஷ்யூ இல்லை, அவங்களோட ஹேபிட்னால வரக்கூடிய பேட் எஃபெக்ட். அந்த பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் இருட்டின பிறகு தண்ணி அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான 2-2.5 லிட்டர்ஸை டே டைமில் குடிங்க, சன் இருக்கிறப்ப. கோ அலாங் வித் த சன், லிவ் அலாங் வித் த சன். நம்ம முன்னோர்கள் பண்ணது எதனால் கரெக்டு? ப்ரூஃப் 2000 வருஷம் அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. நம்ம பண்ணுறது எதனால் தப்பு? 150 இயர்ஸில் இருக்கிற எல்லா மெடிசன்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ கோ பேக் டு நேச்சர். வெயில் இருக்க சமயம் தண்ணி குடிங்க, அதை விட முக்கியம் வெயில் இருக்க சமயம் மட்டும் சாப்பிடுங்க. ஈவினிங் சாப்பாடு 7 o'clock முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டு ஒரு 10 மணிக்கு தூங்கி காலைல 5 மணிக்கு எழுந்துருங்க. எல்லார் லைஃப்பும் வில் பி பெட்டர் அவே ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே. ப்ராஸ்டேட்டில் இந்த மாதிரி தொந்தரவுகள்னால பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வராங்க. சில பேர் வந்து சரி நம்மளுக்கு 65-70 இயர்ஸ் ஆயிடுச்சு, நம்ம லைஃப் நல்லா வாழ்ந்துட்டோம், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், நான் பாத்ரூமில் ஒரு 3 வாட்டி ராத்திரி எழுந்துக்கிறேன், நான் ஏன் வரணும் டாக்டர்? நீங்கள் ப்ராஸ்டேட்டை கவனிக்காமல் இருக்கிறதுனால தூக்கம் கேட்டுறது ஒரு சைடு உங்களுக்கு ஃபிசிக்கலி மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் இன்டர்னலி யூரின் பை வந்து தளர்வாயிடும். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் யூரின் பை தளர்வாயிடுச்சு, மயோஜெனிக் ஃபெயிலியர்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஸ்டேட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதனோட பெனிஃபிட் உங்கள் உடம்புல இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, ரிக்கரண்ட் மீண்டும் யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் ப்ராஸ்டேட்டை கரெக்டாக அட்டென்ட் பண்ணலன்னா. கற்கள் வரும், யூரின் பாதையில் கல் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். தேர்டு, இதெல்லாம் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டு என்னோட ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் இல்லை,
எனக்கு எங்கள் வீட்டில் இருக்க அந்த பிளானை தான் பண்ணி முடிக்கணும். ஒரு நாங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம், ஒரு வீடு கட்ட போகிறோம், அது 5 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் நான் என் ஹெல்த்தை பார்ப்பேன். அந்த காலம் நீங்கள் தள்ளினீங்கன்னா ரொம்ப லேட் ஸ்டேஜஸில் கிட்னியோட வேலைப்பாடே குறைஞ்சி கிட்னி ஃபெயிலியர் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ப்ராஸ்டேட்டில் நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடிய தொந்தரவுகள், அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். இன்னொரு பெரிய கரண்ட் ட்ரெண்டிங் டாபிக் மாதிரி எல்லா பேஷண்ட்ஸும் வந்து, சார் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் தாத்தாவுக்கு ப்ராஸ்டேட்டில் கேன்சர் வந்தது, எங்கள் அப்பாவுக்கு வந்துருமா, நான் ஐடியில் இருக்கிறதுனால நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், நான் முன்கூட்டியே இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன், உங்களால் ஏதாவது டெஸ்ட் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், தட் இஸ் த மோஸ்ட் வெல்கம் கொஸ்டின் டு அ டாக்டர் யூராலஜிஸ்ட். ப்ராஸ்டேட் வயசுக்கேற்ற வளர்ச்சி வரும்னு சொல்லி பேசணும் இவ்வளோ நேரம். பட் வயசை மீறின கண்ட்ரோல் இல்லாத வளர்ச்சி தான் கேன்சர். அதுவும் ப்ராஸ்டேட்டில் வளர்க்கணும். அண்ட் இந்தியாவில் நம்பர் 1 கேன்சர் லங்காக இருந்தாலும் நம்பர் 2 மென்ல இருக்கிறது ப்ராஸ்டேட் கேன்சர் தான். ஓகே. ப்ராஸ்டேட் கேன்சர் உங்களுக்கு வெளிப்படையாக எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க போகிறதில்ல. கிட்னி கேன்சர் மாதிரி மறைமுகமாக அமைதியாக உள்ளே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் தான் இருக்கும் ப்ராஸ்டேட் கிளாண்ட். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கம்பேரிசன் சொல்லணும்னா, உங்கள் உடம்புல அந்த இடத்துல தான் இருக்க போகுது. நீங்கள் எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸும் வேண்டாம் உங்களுக்கு. ஸ்மோக்கிங் வேண்டாம், ஆல்கஹால் வேண்டாம், நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருக்கலாம், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு கூட ப்ராஸ்டேட் கேன்சர் வரலாம். ஸோ இட் இஸ் நாட் ப்ரெடிக்டட் பை எனி ஃபேக்டர்ஸ். எஸ், நீங்கள் ரொம்ப ஹெல்த்தி டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஓட இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். பட் எது ஒன்றும் ஃபுல் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ யாருக்கு வேணால் ப்ராஸ்டேட் கேன்சர் வரலாம். அதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, 50 இயர்ஸ் ஆச்சா 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட், ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், PSA அப்படின்னு சொல்லுவோம். அதை பண்ணாலே போதும். உங்களுக்கு அது ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போகுது அப்படின்னா டாக்டராக நம்ம எக்ஸாமின் பண்ணி ப்ராஸ்டேட்டை தொட்டு பார்ப்போம். ஓகே. அதில் ஏதாவது தப்பாக தெரிஞ்சதுன்னா MRI பயாப்சி. அதில் எதுவும் இல்லைன்னா ஓகே சார், நீங்கள் இன்னும் 2 வருஷம் கழிச்சு இதே டெஸ்ட்டை பண்ணுங்கன்னு சொல்லி பேஷண்ட் அனுப்புவோம். ஓகே. இந்த ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்டாக ஒரு ப்ராஸ்டேட்டை தப்பாக மாறுறதுக்கு முன்னாடி நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதுக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இது வந்து பியூர்லி ஹெரிடிட்டரியா இல்லை வேற என்ன ரீசன் இருக்குது டாக்டர்? ஸோ ரெண்டுமே உண்டு ப்ராஸ்டேட் கேன்சரில். ஹெரிடிட்டரின்னு எப்போ சொல்லுவோன்னா, உங்கள் குடும்பங்களில் 50 வயசுக்கு முன்னாடி 40, 45லேயே 40, 45லேயே நல்ல ப்ராஸ்டேட் கேன்சர், அதுவும் ஒரு ஹை அக்ரஷன் கொண்டது, அந்த கிளீசன் ஸ்கோர்னு சொல்லுவோம், அதில் ரொம்ப ஹையர் கிரேட்ஸ் கொண்ட கேன்சர் வருதுன்னா ஓகே, உங்களுக்கு ஃபெமிலியல் ஹெரிடிட்டரி உங்கள் ஃபேமிலியில் உண்டு. இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களோட பிரதர்ஸ், கூட பிறந்த ஜென்ஸையும் உங்களோட பெட்டர்னல் சைடில் அப்பா சைடில் இருக்கக்கூடிய மேல் பீப்புள் எல்லாரையும் செக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஓகே. பட் இதோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 55க்கு மேலே நேச்சுரலி டெவலப்பிங் ப்ராஸ்டேட் கேன்சர், டினோவோ, எந்த ஒரு ஃபேமிலியல் கனெக்ஷனும் இல்லாமல் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கேன்சர்னா என்ன, பேசிக்லி ஒரு செல் வந்து சொல்கிற பேச்சை கேட்க போகிறது கிடையாது. கிளாஸில் ஸ்டூடெண்ட் பேச்சை கேட்காம இருக்கிறது மாதிரி. ஓகே. செல் ஏன் பேச்சை கேட்க போகிறது இல்லை. நார்மல் செல் பார்த்தீங்கன்னா பிறக்கும், 120 நாட்கள் இருக்கும், அதுக்கப்புறம் அதை இறந்து போயிடணும். அதுதான் செல்லோட சைக்கிள். எப்போ ஒரு செல் அந்த சைக்கிளை ப்ரீச் பண்ணி நான் இந்த மாதிரி டிஃபைன்டு இதை கேட்க மாட்டேன், நான் வந்து இன்டெஃபினட்டாக இருப்பேன், நான் வந்து ரெபலியஸாக இருப்பேன், யார் பேச்சையும் கேட்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லுதோ, கூட இருக்க செல்ஸ் எல்லாம் வந்து அது டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி தான் கேன்சர் செல்லாக பரவுது. அப்படி ஸ்ப்ரெட் ஆகி வர்றது தான் கேன்சர். ஸோ பேசிக்கலி உங்கள் செல்லே ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் சொல் பேச்சு கேட்காம மாறுறது தான் கேன்சர். இது நிறைய விஷயங்கள்ல காரணங்கள்னால நடக்கணும். இப்போ கிட்னிக்குனா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ப்ரெஷர் மாதிரி. ப்ராஸ்டேட்ல எந்த ஒரு காரணமும் இல்லை, அது தானாக நடக்கலாம். ஸோ இது யாருக்கு நடக்கலாம்? யாருக்கு வேணா நடக்கலாம் இல்லையா? 50-55 இயர்ஸ்க்கு அப்புறம் வர்ற எல்லாருக்குமே ஃபேமிலி கனெக்ஷன் பற்றி யோசிக்க வேண்டாம். அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டை மட்டும் நம்ம பேஷண்ட்டாக எடுத்து, கேன்சர் இருக்கா, PSA எவ்வளோ இருக்குது, இவருக்கு வேறு ஏதாவது MRI தேவையா, இவருக்கு MRIலையும் PSAலையும் விரல் வச்சு செக் பண்ணுறதுலையும் சந்தேகம் இருக்குன்னா ஓகே, நம்ம பயாப்சி பண்ணலாம். பயாப்சியா டாக்டர், நீங்கள் கேன்சர் பக்கம் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, நான் வரல. இல்லை, பயாப்சி சிம்பிள் OPD ப்ரொசீஜர். பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, அவர் வந்த அதே ஸ்டைலில் திருப்பி அனுப்புகிற மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி ஸ்கேன் மிஷின் வச்சு ஒரு சின்ன நீடில் பாஸ் பண்ணி 12 to 14 சாம்பிள்ஸ் எடுப்போம். பேஷண்ட் விழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். பேஷண்ட் நாங்கள் பண்ணுறதை கூட அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் பயாப்சி கன்னை ஃபயர் பண்ணுறப்ப மட்டும் ஒரு சின்ன சத்தம் கேட்கும். பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது.
அந்த பயாப்சி முடிஞ்சு 20-30 நிமிஷத்தில் பேஷண்ட் திருப்பி ட்ரெஸ் மாற்றிட்டு நம்ம கூட திருப்பி ஓபிடியில் உட்காந்து டாக்டர் எனக்கு வசதியாக இருக்கு நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த அளவு மைனர் ப்ரொசீஜர் தான் பயாப்சி. பட் எஸ், பயாப்சினா நம்ம ஜென்ரல் பப்ளிக் வந்து ஓகே டாக்டர் பயாப்சி சொல்லிட்டாரு, அடுத்து அந்த மேஜர் வார்த்தையை யூஸ் பண்ண போகிறாரு, நம்ம அதுக்குள்ளே இந்த ரூம்லேருந்து கிளம்பிடணுன்றது இன்னமும் நாங்கள் ஓபிடியில் பார்க்குறோம். இந்த ஒரு ஃபோபியா மக்கள் கடையில் இருந்து போச்சுனாலே அவங்களுக்காக தானே நம்ம பயாப்சி பண்ணுறோம். அவங்களோட பிளட் வேல்யூ அதிகமாக இருக்குது, அவங்களோட எக்ஸாமினேஷனில் தப்பு இருக்குது, அவங்களோட எம்ஆர்ஐயில் ஒரு அப்நார்மல் ஃபைண்டிங் இருக்குது. ஸோ அந்த ஒரு அக்செப்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துச்சுன்னா நம்ம பேஷண்ட்டுக்கு செய்யக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். இப்போ இந்த கேன்சர் பயாப்சி அப்படின்னாலே இந்த பயாப்சி டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக எல்லாரும் அப்படியே திக்குன்னு வெயிட் பண்ணுவாங்க. பயாப்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறமா எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இந்த ப்ராஸ்டேட்லேயுமே வந்து இந்த கீமோதெரப்பி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமா? கண்டிப்பாக அதெல்லாம் பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் தான். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டாக்டர் என்னோட நம்பர் 1 ஜாப், ஒரு பேஷண்ட்டுக்கு பயாப்சி பண்ணுறீங்க, அதில் கேன்சர் வந்துருச்சுன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்க ஃபஸ்ட்டு கன்சர்ன் பீப்புள் யாரையோ அவங்கெல்லாம் வர சொல்லுவோம் ஓபிடிக்கு. நம்மளோட ஃபஸ்ட்டு ஜாப் மெடிக்கலாக ட்ரீட் பண்ணுறது மேஜர் கிடையாது. அது ஆல்மோஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி 1+1 2 தானாக நடக்க தான் போகுது. நம்மளோட ஜாப் அந்த பேஷண்ட்டுக்கு அது எவ்வளோ பக்குவமாகவும் எவ்வளோ கரெக்டாகவும் அந்த ஃபேமிலிக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறோன்றது தான் முதல் பாயிண்ட். ஒரே விஷயத்த 2 விதமாக சொல்லலாம். சார் உங்களுக்கு கேன்சர், இதான் ட்ரீட்மெண்ட், அந்த ரூம் போங்க. 1. ஆப்ஷன் 2, சார் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணதில் தப்பான கட்டி இருக்கிற மாதிரி வந்திருக்கு, பட் கவலைப்படாதீங்க, நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பண்ணோன்னா உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு உடம்பு ரீதியாக எந்த ஒரு ட்ரபுளும் இல்லாமல் உங்கள் லைஃப்பை கம்ஃபர்டபுளாக நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் எங்களால் கொண்டு போக முடியும். நீங்கள் பண்ண வேண்டியது கொஞ்சம் கோஆப்ரேஷன், நாங்கள் சொல்கிற சமயம் வந்து நாங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் 2. யாரை கேட்டிங்கனாலும் ஆப்ஷன் 2 இஸ் ப்ரிஃபர்ட். ஆஸ் அ டாக்டர் நம்மளோட ஜாப் ஆப்ஷன் 2-ஐ சூஸ் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு எது நடந்திருக்கோ அதை உண்மையாக கன்வே பண்ணணும், பட் கரெக்டாக பக்குவமாக கன்வே பண்ணணும். பேஷண்ட்டுக்கு எந்த அளவு அதை புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இருக்கோ அந்த அளவு நம்ம சொன்னால் போதும். நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணுவோம் கூட பேஷண்ட் கூட ஒரு கான்ஸ்டன்ட் அட்டெண்டர் நம்ம விரும்புவோம். அந்த அட்டெண்டர் கிட்ட பேஷண்ட் வெளில போன பிறகு நம்ம உட்காந்து இதுதான் இருக்குது, உங்கள் ஃபாதருக்கு உங்கள் மதருக்கு இதுதான் சார் இருக்குது, இதுதான் என் பார்வையில் நான் பார்க்குறேன், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல பெனிஃபிட் இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன், அவருக்கு இந்த அளவு நம்ம குணப்படுத்தி அவரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும், அவருக்கு இந்தந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்டையர் ட்ரீட்மெண்ட் ஃப்ளோ சார்ட்டை 1 2 3 4ன்னு பேஷண்ட்டோட ஃபேமிலிக்கு மிகைப்படுத்தாமல் எந்த அளவுக்கு அவங்க மனசில் பதியணுமோ அந்த அளவு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் கைட் பண்ணுறோம். பட் மனசளவில் நீங்கள் இதை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறீங்கன்ற பட்சத்தில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்றா கொண்டு போவோம். பேஷண்ட்டுக்கு இதை கன்வே பண்ணணுமா இல்லையான்றது பேஷண்ட்டோட ஃபேமிலியோட ரைட்ஸ். இந்த காலத்தில் நிறைய சன்ஸ் வந்து எங்கள் ஃபாதர் ப்ராஸ்டேட் கேன்சராக சொல்லாதீங்க சார், எத்தனை வாட்டி வந்தாலும் நான் கூட வருவேன், நீங்கள் சொல்லாதீங்க, என்கிட்ட அதனோட இம்பேக்ட் சொல்லுங்கள், அவர் திருப்தியாக இருக்கட்டும். வி ரெஸ்பெக்ட் தட். ஃபேமிலியோட டெசிஷனை வி ரெஸ்பெக்ட். பேஷண்ட்டுக்கு சூசகமாக புரிஞ்சிடும். இந்த காலத்தில் யாரும் அது புரியாத ஆட்கள் கிடையாது. பட் அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம பசங்க நம்மளை இந்த அளவு பார்த்துக்கிறாங்க, நம்ம டாக்டரும் அதை நம்மக்கிட்ட சொல்லாமல் ஒரு முறையும் அது கேன்சர்னு சொல்லாமல் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணுறோன்றாருன்றது வந்து டெஃபினட்டாக அந்த நோயிலேருந்து அவங்க வெளில வரதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எனர்ஜைசிங் ஃபேக்டராகவே இருந்தது. ஸோ அந்த பேஷண்ட்ஸ் ரிப்பீட்டடாக வருவாங்க, சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை சின்சியராக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த அட்டெண்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, நம்ம ஃபாதருக்கு இதெல்லாம் பண்ணால் இன்னும் சரியாயிடும்ட்டு. அந்த ஒரு யூனிட் ஒர்க் ஆகுறது இஸ் டெஃபினெட்லி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் எங்களால் ரிசல்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெலிவர் பண்ண முடியும். ஸோ பேஷண்ட் கிட்ட நீங்கள் பிரேக் பண்ணுறப்ப இந்த ஒரு இன்டென்ஷனில் பேஷண்ட்டுக்கு நல்லது செய்ய போகிறோம். அலாங் த ப்ராசஸ் சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், அதை எதையுமே சொல்லாமல் மறைக்காமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சொல்லணும். சொல்கிறத கரெக்டான வார்த்தைகளில் பேஷண்ட்டுக்கு புரிகிற வார்த்தைகளில் யூஸ் பண்ணி சொல்லிட்டு எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணுமோ அதை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு, சார் உங்களுக்கு இது நடக்கும், பட் இருந்தாலும் நம்ம இதை எதிர்பார்த்து இது செய்கிறோம், இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னீங்கன்னா எல்லா பேஷண்ட்ஸும் தே ஆர் மோர் தென் வில்லிங் டு அக்செப்ட். கண்டிப்பாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. நம்மளால் அந்த பேஷண்ட்ஸை குணப்படுத்தி ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப்லேயே மெயின்டைன் பண்ண முடியும். பயாப்சி முடிஞ்சால் பேஷண்ட் கிட்ட கன்வே பண்ணுறது நம்மளோட ட்ரீட்மெண்ட்டில் மிகப்பெரிய பார்ட் ஆஃப் த ஜாப். இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, கணக்கு மாதிரி தான், 1 2 பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பேஷண்ட்டுக்கு இதை கொடுக்கணும், இந்த பேஷண்ட்டுக்கு இதை கொடுக்கணும்,
கடந்த பல வருஷங்களாக அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆஸ் அ டாக்டர் நம்ம ஜாப் அந்த பேஷண்ட் அங்கே பொருந்துறாங்களான்னு பார்த்து அதை கரெக்டாக என்கேஜ் பண்ணாலே போதும். எல்லா பேஷண்ட்டுக்கும் கீமோதெரப்பியா, எல்லா பேஷண்ட்டுக்கும் சர்ஜரியா, இல்லை எல்லா பேஷண்ட்டுக்கும் ரேடியேஷனா? நீங்கள் கேன்சர்னு சொன்னால் என் லைஃப்பை வந்து சந்தோஷம் இல்லாமல் மாற்றிடுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. முன்னாடி பேசின மாதிரி ஏர்லியாக கண்டுபிடிச்சோன்னா கேன்சரை முழுமையாக குணப்படுத்தி ஒரு 5 years இயர்லி ஒன்ஸ் பார்த்துட்டு சார் நீங்கள் யூஆர் கியூர்ட் ஆஃப் கேன்சர், இனிமேல் திருப்பி வராதிங்கன்னு சொல்லி அமிச்ச பேஷண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க. ஓகே. லேட்டாக வர பேஷண்ட்ஸுக்கு ஸ்டேஜுக்கு பொருந்துற மாதிரி சில பேருக்கு ரேடியேஷன், சில பேருக்கு கீமோதெரப்பி. கீமோதெரப்பி எந்த அளவுக்கு பயன் கொடுக்குதோ சில ஆபத்தையும் கொடுக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எடை குறையிறது, முடி கொட்டுறது, அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் கொடுத்தா கூட அந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்படுற சமயம் அந்த முன்கூட்டியே இந்த பிரச்சனைகள் வரும்ன்றதை எதிர்பார்த்து பேஷண்ட்டுக்கு தெரிவிச்சுட்டு நம்ம அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸும் கொடுத்து பார்த்துக்கிட்டோன்னா பேஷண்ட்ஸ் நல்லா அக்செப்ட் பண்ணுவாங்க, நல்லா குணமடைவாங்க, திருப்தியான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே. ரேடியேஷன்றது கலோக்கியல் டேர்ம்ஸில் கரண்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலாக என்ன, கதிர்வலைகள் கொடுத்து கிட்னி செல் கேன்சர் செல்ஸை நம்ம கொல்ல போகிறோம், அதுதான் ரேடியேஷன். ப்ராஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சர்ஜரி அளவுக்கு அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அந்த கதிர்வலைகள் உள்ளே போயிட்டு ப்ராஸ்டேட் இருக்கிற இடம் ஃபுல்லாக பேர்ன் பண்ணிட்டு கேன்சர் செல்ஸையும் அந்த ப்ராசஸில் கொண்டுடும். ஸோ கேன்சர் கண்ட்ரோல் வந்துருச்சு. இது பெட்டரா டாக்டர்? சில பேருக்கு அது பெட்டர். யாராலலாம் வீசிங் இருக்குது, ஆஸ்மா பேஷண்ட்டு, ஹார்ட்டில் சுத்தமாக பம்பிங் ஃபங்க்ஷனே இல்லை, இவரை நம்ம கொண்டு போய் தியேட்டரில் வச்சு ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ண முடியாது அப்படின்ற பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கெல்லாம் ரேடியேஷன் கொடுத்தோன்னா டெஃபினெட்லி தே டூ வெல். ஓகே. இல்லை ஃபஸ்ட் ஸ்டேஜில் வரல, ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 வந்திருக்காரு, கேன்சர் கொஞ்சம் பரவிடுச்சு, இவருக்கு நம்ம வெட்டி ரிமூவ் பண்ணாலும் கேன்சர் சிலதை சிந்தி விட்டுட்டு தான் எடுப்போம் அப்படின்னா அவங்கள சர்ஜரிக்கே கொண்டு போகக்கூடாது. ஓகே. அவங்களெல்லாம் நம்ம ரேடியேஷன் கொண்டு போவோம். ஸோ ப்ராஸ்டேட் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மமெண்டேரியம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு நம்மளோட வெப்பன் பாக்ஸ் மாதிரி நிறைய வெப்பன்ஸ் வச்சுருக்கோம். நாங்கள் ஒன் பை ஒன் டிப்ளாய் பண்ணுவோம். பேஷண்ட் கிட்ட சொல்கிறப்பயுமே அதான் சொல்லுவோம், சார் இது ஒரு டயக்னோசிஸ், பேப்பரில் ஒரு வார்த்தை வந்திருக்கு, பயப்படாதீங்க, எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து உடனே உங்கள் தட்டில் வச்சு உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். பட் ஒன் பை ஒன் கொடுக்க உங்கள் ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸை பொறுத்து அந்த டிசீஸ் உங்கள் வாழ்வோட எண்ணிக்கையை குறைக்காமலும் உங்கள் வாழ்வோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை குறைக்காமலும் பார்த்துக்க விடுறது நம்மளால் முடியும். நம்மளோட முதல் ஜாப். நீங்கள் ஜஸ்ட் கோஆப்ரேட் மட்டும் பண்ணுங்கள், ஒரு ஸ்டெப்லையும் நாங்கள் கைட் பண்ணுறோன்னு சொல்லி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். சூப்பரான விஷயம் சொன்னீங்க. பேப்பரில் இது ஒரு வார்த்தை தான், ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது. கேன்சர் அப்படின்னாலே ரொம்ப பயம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. அது எனி கேன்சர், அது ப்ராஸ்டேட்லாம் வந்து ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்குது, சிம்டமே இல்லைன்னு வேற சொல்லியிருக்கீங்க. இப்போது மென் அப்படின்னு எடுத்த ஆண்கள் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய சுமைகள் ஜாஸ்தி அவங்களுக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வயசு வரைக்குமே அவங்களால அந்த பரபரப்பான லைஃப்லேருந்து அவங்களால காம்டவுனே ஆக முடியாது. ஸோ 40 நெருங்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, இது என்னோட லைஃப் தானா, நான் தான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேனான்னு ஒரு பிரேக் போடும்போது அந்த 40 to 50+ தான் ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வருது. இந்த 10 வருஷத்தில் அவங்க ஹெல்த்தை காப்பாற்றிக்கணும்னா என்னென்ன விஷயத்தில் இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க ஹெல்த்தை எதில் வந்து ரொம்ப அவேராக இருக்கணும்? நீங்கள் கேட்குற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஆப்ட் இந்த காலத்தில். ஏன்னா நீங்கள் சொல்கிறது உண்மை. எல்லாரும் வந்து படிக்கிறாங்க, குவாலிஃபை ஆகுறாங்க, ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு இடத்துல காமிச்சு வேலை செய்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க, ஃபேமிலி க்ரோ பண்ணுறாங்க, அவங்களுக்கான நெசசிட்டிஸை ஃபில் பண்ணுறாங்க, தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க. அவங்க லைஃப் என்னன்றது திரும்பி பார்க்குறது அட் ஏஜ் 35 to 45. ஸோ 35 to 45ல் எஸ் என்னோடய லைஃப்னு இருக்குது, நான் இப்போ அதையும் கவனிக்கணும், அப்போ தான் நான் 50க்கு மேலே நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்கன்றது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 monthல நம்ம டியூஷன் போய் எல்லா சப்ஜெக்டையும் கற்றுக்கிற மாதிரி. இந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம ஊரில் இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. பட் நாங்கள் அதை எப்படி பிரேக் பண்ணணும்னு சொல்கிறோன்னா, ஹெல்த் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு 20 வருஷங்கள் படிக்கிறீங்க இல்லையா, அந்த சமயத்திலிருந்தே நீங்கள் ஹெல்த்தை கவனிக்க வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஹேபிட்டாக மாறுது. ஃபஸ்ட்டு 20 வருஷங்கள் உங்களுக்கு இருக்க ஸ்கூல் அண்ட் காலேஜில் இருக்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் உங்கள் நண்பர்களோட சேர்ந்து விளையாடக்கூடிய கேம்ஸ், இதிலலாம் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கவர் ஆகிடுது. இதை தாண்டி 20 to 35 நீங்கள் சொல்கிற ஏஜ் குரூப் முன்னாடி இருக்கும், ஒரு 100ல் 20-30 பேர் ஸ்டில் தே என்கேஜ் இன் ஸ்போர்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து விளையாடுறது, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி
டார்கெட் ஓரியன்டாக இருக்காங்க, நானும் படிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அமையிறது கிரேட்லி டிசைட்ஸ் அவுட்கம் ஆஃப் யுவர் லைஃப். ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் ஷோ யுவர் கேரக்டர் சொல்லுவாங்க. தட் இஸ் ட்ரூ. நான் எப்படி சொல்லுவேன்னா, டிஸ்கிரைப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டிஸ்கிரைப் யுவர் ஹெல்த் ஃபைல். ஓகே. ஆக்சுவலாக அப்படி சொல்லலாம். 20 to 35 அப்படி போகுது. 35 to 50 அப்போ தான் எவ்ரி மேன் அவங்களோட குடும்பம், அவங்களுக்குன்னு இருக்கிற பர்சனல் சைடில் திரும்பி நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்ற கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகுது. அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில், அந்த 15 இயர்ஸில் உங்களோட அடுத்த 30 வருஷ லைஃப்பை நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாசிபிள். இட் இஸ் லிட்டில் லேட் பட் நாட் டூ லேட். அந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேருந்து நீங்கள் கரெக்டான டிசிப்ளின்டு லைஃப், பேட் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இல்லாமல் இருக்கிறது, உங்கள் டயட்டை கரெக்டாக பார்த்துட்டு, ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்டு, அடிக்கடி வெளியில் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட், எஸ்பெஷலி ஃப்ரைடு ஃபுட்டு, அதெல்லாம் கம்மி பண்ணுறது, என்கேஜ் இன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டெய்லி ஆக்டிவிட்டி 30 to 40 minutes நடந்தாலே போதும். நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக ஜனவரி 1லேருந்து 10 வரைக்கும் ஜிம் போயிட்டு, பிப்ரவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது அந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வேஸ்ட் தான். ரேதர் நீங்கள் 30 minutes வாக்கிங் டெய்லி பண்ணீங்கன்னா, உங்களால் வீக்லி 4 times பண்ண முடிஞ்சால் கூட உங்கள் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் 50 to 80 வில் பி மச் மச் பெட்டர். 30 to 45, 30 to 50, சார் நான் வந்து மிடில் ஏஜ் கிட்ட வந்துட்டேன், எனக்கு டெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் என்ன எடுக்க போகிற டெஸ்ட்டில் அடுத்த 50 years நான் நல்லா இருக்கணும். அப்படி எதுவும் இல்லை சார். எல்லா பேஷண்ட்டுக்கும் நாங்கள் சொல்கிறது தான். மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ன்ற கான்செப்ட் டெவலப் ஆனதே 50 வயசுக்கு மேலே. இல்லையா, உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஜெனட்டிக்காக பரம்பரையாக வரக்கூடிய நோய் இருக்குது, இல்லை உங்களோட பர்டிகுலர் லைஃப்பில் நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் நடந்ததோ, ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததோ, இல்லை உங்களுக்குன்னு சின்ன வயசில் ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனாலோ நீங்கள் ஒரு பீரியாடிக்காக ஹெல்த் செக்கப் எடுக்கிறதுல நியாயம் இருக்குது. அந்த செக்கப்பில் பண்ணக்கூடிய பேசிக் டெஸ்ட்டு எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், யூரின் அண்ட் பிளட் டெஸ்ட், இது மட்டுமே போதும் அப் டு த ஏஜ் 45-50. அது வரைக்கும் நீங்கள் எசென்ஷியலாக தேடி போய் நான் இந்த டெஸ்ட் பண்ணணும் அந்த டெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் கிராஸாக வந்து இல்லை சார் எனக்கு வந்து 35 to 50 நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் 50 to 80 நம்பர் 1 லைஃப் ஸ்டைலில் இருக்கணும் அப்படி. எஸ், பேசிக் பிளட் டெஸ்ட் ஒன் ஃபார் த சேம், எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன் அண்ட் எக்ஸ்ரே பண்ணிங்கன்னா எவ்ரி 3 years ஒன்ஸ் பண்ணுறீங்க, இல்லை எவ்ரி 5 years ஒன்ஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்குது, நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது, ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறீங்க, நீங்கள் யூ ஆர் அ மென்டலி மோட்டிவேட்டட் பர்சன், உங்களுக்கே தெரியும் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு. மெடிக்கலாகவும் நாங்கள் இந்த பேசிக் டெஸ்ட் பண்ணி என்னன்னு சொல்லுவோம். டெஸ்ட்டு என்னன்னு சொல்லணும்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா, ஃபார் அ ஹெல்த்தி இண்டிவிஜுவல் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். பிளட் அணுக்கள் எப்படி இருக்குது, பிளேட்லெட்ஸ் எப்படி வேலை செய்யுது, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், யூரியா கிரியாட்டினின், உங்கள் பிளட்டில் கிட்னியோட வேலைப்பாடு எப்படி இருக்குது, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவரோட என்சைம்ஸ், பிலிரூபின் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது. யூரின் ரொட்டீன், உங்கள் கிட்னி வேலை செய்கிறதுல ஏதாவது ப்ரோட்டீன் யூரின் வழியாக லீக் ஆகுதா, ரத்தம் ஏதாவது கசியுதா, சீழ் ஏதாவது கிருமிகள் ஏதாவது இருக்கா அப்படின்றது. நெஞ்சுக்கு எக்ஸ்ரே எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் அதனோட பாதிப்பு இருக்கா, இல்லை இதெல்லாம் எதுவும் இல்லாமல் தற்செயலாக உங்களுக்கு ஆஸ்மா இருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்றது தெரியுது. வயிறுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், யூஎஸ்டி அப்டமன் சொல்கிறது, உங்களோட லிவர், கிட்னி, ஸ்டொமக், பேங்க்ரியஸ், ஸ்ப்ளீன், இந்த உள் உறுப்புகள் எல்லாத்துலேயும் ஏதாவது கட்டி இருக்கா, உங்களோட தப்பு இல்லாமல் தற்செயலாக ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கா, அதனால் மல்டிபிள் கட்டி இருக்கா, அது மாதிரிலாம் விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே. பட் இதை வந்து நீங்கள் ரேண்டமாக ஒன்ஸ் இன் 5 years ஒரு முறை பண்ணால் கூட போதும். நீங்கள் இன்னும் சின்சியராக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டெஸ்ட் என்னென்னா கொலஸ்ட்ரால், ஃபாஸ்டிங் லிப்பிட் ப்ரொஃபைல். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டயட்டுக்கு கொலஸ்ட்ரால் செக் பண்ணாமல் இருக்கிறது இஸ் த நம்பர் 1 மிஸ்டேக். செகண்டு, ஆஃப் லேட் வர ப்ராசஸ்டு ஃபுட்னால எல்லா ஜென்ஸ், மோர் ஃபார் லேடிஸ், அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறைய வருது. ஸோ அவங்க ஹார்மோன் ப்ரொஃபைல் செக் பண்ணுறதும் தைராய்டு லெவல்ஸ் செக் பண்ணுறதும் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைனர் வேரியேஷன்ஸ் தான் வரும். தைராய்டில் ஒரு டேப்லெட் மார்னிங் போட்டால் போதும், அவங்களோட பல வருஷ கம்ப்ளைண்ட்ஸ் ஓவர் 1 week சரியாகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேஷண்ட்டு அவங்களோட ப்ரொஃபைல் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் மாறும். ப்ராடாக சொல்லணும்னா இதெல்லாம் நான் சொல்லுவேன். இந்த ரியல் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 40ல் இந்தந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கும். ஸோ பெண்களை ஆண்கள் பார்த்துக்கிறாங்க, ஆண்களை பெண்கள் பார்த்துக்கிறாங்க, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஆண்கள் சம்டைம் வந்து அவங்கள பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் இந்த பாட்காஸ்ட்டை வந்து நான் அவங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன்.
நான் எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயங்கள், நிறைய அவேர்னஸ் வந்து எங்களுக்காக கொடுத்தீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ.